எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்ஜி பாலாஜி. அந்த மீட்டிங் பேர் EMI/சோறு. நானு, கிருபா, சுரேஷ், தரணி, நித்யா, இன்னொரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த காலில் வந்து என்ன பண்ண போகிற சோத்துக்குன்னு பேசியிருக்கோம். ஃபனல்ஸ்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு ரெவென்யூ கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி கிளவர் ஐடியா. ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்க்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பட் விமனை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, அவள் ஆஃபீஸில் வந்தால் ஆஃபீஸில் விமன் இல்லையா அப்படின்னா இருக்காங்கன்னு. ஏன் பாத்ரூமில் டஸ்ட்பின் எல்லாரும் நினைப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி பேஜெண்ட் அப்படின்னா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, கேட் வாக் பண்ணுறது, அதில் தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. கிருப்பா இப்படி சொன்னாங்களா? மிஸ்ஸஸ் இந்தியா இப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாம், யார் வேணால் திட்டிக்கிட்டோம். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது தான், நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறதோ, அவங்கள கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். யூ ஹேவ் டு டேக் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிகமிங் எ ஹெல்தியர் பர்சன். நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக நீங்கள் அதை பண்ணணும். It's a tool that can be used to grow and to be happy. டெக்ஸ்ட் புக் டைலாக் மேடம். எந்த டெக்ஸ்ட் புக் சார்? எவ்வளோ மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு வெயிட்? 35 kg. 35 புரியல. அது என்ன கோர்ஸ்? அது எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க. IIM 10,000 cohort women அப்படின்னு சொல்லிட்டு there is a program. How do you handle failures? கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஜெய் சென்னை 20 பண்ண மாதிரி பாத்ரூம் போய் அழுதுட்டு கலை தொடச்சிட்டு திரும்ப எழுந்து சரி ஓகே அடுத்து என்ன பண்ணேன்னு பார்ப்போம். ஃபெயில் ஆகிட்டோன்னா ஒத்துக்கணும். அப்பெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 2013 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஜொமேட்டோ கிடையாது, ஸ்விக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. முத நாங்கள் தான் வந்துட்டு ஹிந்துவில் ஆட் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். என்னதான் கஸ்டமர்ஸ்க்கு அது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் தட் வாஸ் நாட் மை பேஷன். சாப்பாடு கொடுக்குறது என்னோட பேஷன் இல்லை, ஹெல்தி ஃபுட் கொடுக்கணுங்கிறது என்னோட பேஷன். IIM போகிறேன், அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், கம்பெனி மூடுறோம் அப்படின்ட்டு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு இன்ஃபார்மல் சுத் சக்தியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, மிஸ்ஸஸ் இந்தியா. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸில் யூ ஆர் சேஞ்சிங் லைஃப்ஸ். ஐ நோ யூ சின்ஸ் 2016 ஸ்டார்ட் அப் உங்கள். ஓகே, எவ்வளோ வருஷம் ஆச்சு? 16. ஓகே, இல்லை அவ்வளோ வருஷம் தெரியும். இட்ஸ் பீன் 9-10 years. ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கியே. யூ ஆர் டூயிங் சம்திங். அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தது. இப்போ யூ ஹேவ் சோ மெனி ஃபனல்ஸ். ஸோ ஹவ் டு யூ டூ தட்? ஸோ ஒரு இது சக்ஸஸ் மட்டும் செய்யாது இல்லையா? எந்த நம்ம பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, எனி இனிஷியேட்டிவ் தட் வி டேக், அது வெறும் ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகாது. ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ஒரு டவுன் சைட் போகும்போது வந்துட்டு இது எப்படி பெட்டராக பண்ணலாம், இது எப்படி பெட்டராக பண்ணலாம், வேற இன்னும் என்ன நல்லா பண்ணலாம், இது எப்படி ஸ்மார்ட்டராக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் தோன்றது என்ன கற்றுக்கலாம், என்ன லேர்னிங், என்ன கோர்ஸ் படிக்கலாம். வருஷத்துக்கு 2 கோர்ஸ் படிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெகுலர் இது. ஸோ ஒன்று வந்துட்டு டெக்னிக்கல் கோர்ஸ், இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட்டிங் சைடு ஆர் சம் அதர் லேர்னிங். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் கற்றுக்கும் போது ஆப்வியஸ்லி அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஒரு மெயின் டேக்கவே இருக்கும். அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண புது விஷயங்கள் தானா வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே கூட வந்துட்டு நான் IIMல வந்துட்டு ஐ டிட் அ கோர்ஸ், ஒரு விமன் கோஹார்ட் அமங் ஹோல் ஆஃப் இந்தியா, அமங் 600 people 50 of us were chosen. ஸோ அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கும் போதே டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச சைடில் பண்ணணும், உட்காந்த இடத்துலன்னு சம்பாதிக்கணும், ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ அங்கே எடுத்துக்கிட்டு டேக்கவே அதுதான். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ லேர்ன் சம்திங் நியூ அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தானா இட் பிகம்ஸ் அன் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். நீ வந்து IIM அந்த கோர்ஸ் உனக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் தெர் இஸ் ஒரு ப்ராசஸ், அதில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது என்ன கோர்ஸ், அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? IIM 10,000 cohort women அப்படின்னு சொல்லிட்டு there is a program. ஸோ இது வந்துட்டு விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்குன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் கம்ப்ளீட் ஸ்பான்சர் பண்ணி ₹1 கூட நம்ம செலவு பண்ணாமல் நம்மளால் வந்துட்டு படிக்கக்கூடிய கோர்ஸ். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்துட்டு யூ ஷுட் ஹவ் ஷோன் அ டீசென்ட் லெவல் ஆஃப் ரெவென்யூ. நீங்கள் இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, IIM ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய காலேஜ் அதெல்லாம், யூனிவர்சிட்டி அதெல்லாம். ஸோ அங்கே அதுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரொஃபஸர்ஸ், அந்த நாலேஜ், அதாவது அவங்க வருஷக்கணக்கில் கற்றுக்கிற விஷயத்த எங்களுக்கு 3 மாதத்தில் சொல்லி கொடுத்தாங்க
அப்படின்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கத்துக்கிட்டது வந்துட்டு இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ தே கேன் அப்ளை. ஐஎம்மோட 10,000 கோஹோர்ட்னு போய் தேடினால இப்போ ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் கோர்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐஎஸ்பியோடது அதெல்லாமே இருக்கு, பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபார் மீ இட் வாஸ் அ கேம் சேஞ்சர் ஆஃப் மை லைஃப். கண்டிப்பா. ஸோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் டெஃபினெட்லி இதை ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் ஒன்லி ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். இது எக்ஸ்க்ளூசிவா விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸோட ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் மாதிரி இது. ஸோ அதனால தே வாண்ட் என்கரேஜ். ஸோ கோல்ட்மேன் சாக்ஸோட சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் இது. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு தே டூ அ வெரி குட் ஜாப். எனக்கு நிறைய ஸ்டோரி தெரியும், நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே அதை நான் ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்? ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே ஜெய் சென்னை 20 பண்ண மாதிரி பாத்ரூம் போய் அழுதுட்டு கண்ணை திறந்துட்டு திரும்பி எழுந்து சரி ஓகே அடுத்து என்ன பண்ணன்னு பார்ப்போம், நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். I'm asking you very seriously, like how do you handle? No, I am very serious about it. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது, அதாவது மொதல் வாட்டி அடி வாங்கினப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் மாசம் ஆச்சு. அடுத்த வாட்டி வந்துட்டு அது கொஞ்சம் வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் நிமிஷம் தான். நம்மளுக்கு அடி வரலனா ஆமா. சோ அந்த பீரியட் வந்து கம்மி ஆயிட்டே போக போக ஓகே ஓகே சரி அடுத்து என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஸோ தட் இஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங் ரைட் அஸ் ஆண்டர்பிரினர்ஸ். எனி ஆண்டர்பிரினர் ஏதாவது மெக்கானிசம் வச்சிருக்கியா? கோப் அப் மெக்கானிசம் லைக் I do take போய் பார்த்து So first thing, first statistics. எப்பயுமே I believe in data. I am a very data oriented person. முதல்ல போய் டேட்டா தான் பார்ப்பேன். என்ன தப்பு நடந்தது, ஏது நடந்தது, என்ன சமயத்தில் நடந்தது, அப்போ நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணோம், ரெக்கார்டிங்ஸ் போய் பார்ப்பேன். என்னோட கோர்ஸஸாக இருந்தா, செஷன்ஸாக இருந்தா, என்ன மாதிரி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணணும்னு பார்ப்பேன், எங்கே தப்பாச்சு அப்படின்னு பார்ப்பேன். ஸோ டேட்டா எடுத்து ஓகே இதெல்லாம் தான் ப்ராப்ளம். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் யூ அஃப்கோர்ஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஃபீட்பேக். யாரா இருந்தாலும் சரி, யாரா ஏதாவது ஒரு 10 விஷயம் சொன்னாங்கன்னா அதுல ஒரு விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால உடனே ஐ ஸ்டார்ட் டாக்கிங் வித் பீப்புள். நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்றோம், தென் ஐ ஸ்டார்ட் ரீடிங். அதை பத்தி ப்ராப்பரா ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படியும் இல்லை இதை நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கோர்ஸ் ப்ரொஃபஷனலா அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம எடுத்துடலாம். நீ இந்த கொஸ்டின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது வந்து வே ஹெட் ஆஃப் இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்க மாடலுக்கு முன்னாடி நம்ம பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸ் ஆஸ் அ மாடல், ஹோம் டெலிவரி, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அதுல இருந்த லேர்னிங்ஸ் என்ன உனக்கு? லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டோன்னா ஒத்துக்கணும், முட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா அந்த முதல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா அது அதுல இருந்தா. ஸோ நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஷூர். ஸோ வி வர் த பயனியர் ஆஃப் இந்தியா டு டெலிவர் ஹோம் ஃபுட். அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 2013 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஜொமேட்டோ கிடையாது, ஸ்விக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல் நாங்கள் தான் வந்துட்டு ஹிந்துவில் ஆட் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. நான் வந்து ஆட் கொடுத்து தூங்கிட்டேன். பெருசாக ஒன்றும் வராதுன்னு பார்த்தா அன்னைக்கு மட்டுமே 300 கால் வந்தது. ஸோ எனக்கே தெரியாது அவ்வளோ நீட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வாட் வி ஸ்டார்டட் ஹெல்தி ஃபுட் டெலிவரி மாடல் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். நியூட்ரிஷியஸாக இருக்கணும். என் பையனுக்கு அப்போ 3 வயசு. ஹி வாஸ் little bit of a fussy child to eat healthy stuff. ஸோ அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி இது ஏன் நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, எனிவேஸ் நம்ம பையனுக்கு அதை யோசிக்கிறோம், ஏன் மற்ற பசங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் வி ஸ்டார்டட். பட் யா we had a great ride. But one of the learnings was we had to be very quick to adapt towards the market. ஸோ என்னோட ஓரியன்டேஷன் ஃபுல்லாகவே ஹெல்த்தில் தான் இருந்தது, ஏன்னா அதுதான் என்னோட பேஷனாக இருந்தது. ஆனால் மார்க்கெட்டோட ஓரியன்டேஷன் வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க சாப்பாடு அப்படின்றாங்க. அதனால தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கான காரியம். they didn't give a damn about health and stuff like that. சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ எது விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்காம நான் எது முக்கியம்னு நினைச்சனும். இது நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பண்ற தப்பு. அவங்க எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அதுதான் ப்ராடக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. கஸ்டமருக்கு எது முக்கியமோ அதான் ப்ராடக்ட். ஸோ அது எனக்கு ரியலைஸ் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஈவன் தோ ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் வாட் மை கஸ்டமர்ஸ் வாண்டட், தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்டட் டு டூ. எக்ஸாக்டா நீ பிஎம்சி பேசிட்டு இருக்க, வேல்யூ ப்ரொபோர்ஷன் பேசிட்டு இருக்க, வாட் அன்னோன் பெயின்ஸ் அன்னோன் கெயின்ஸ் பேசிட்டு இருக்கோம். எஸ். ஸோ என்னதான் கஸ்டமர்ஸ்க்கு அது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் தட் இஸ் நாட் மை பேஷன். ஓகே. சாப்பாடு கொடுக்குறது என்னோட பேஷன் இல்லை, ஹெல்தி ஃபுட் கொடுக்கணுங்கிறது என்னோட பேஷன். ஸோ அதனால ஓவர் நைட்ல ஐ brought it down. ஐஏஎம் போறேன், அங்கேருந்து ஃபோன் பண்றேன் கம்பெனி மூடுறோம் அப்படின்னுட்டு. ஏன்னா அங்க போனப்ப நான் கத்துக்கிட்ட லெசன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி. 2013 to 2018 கிட்டத்தட்ட 6 years 7 years விட்டு 2018 வரைக்கும் 19. ஸோ
ஸோ அவங்க சொன்ன ஒரே விஷயம் 100 கடை போடணும் 200 கடை போடணும் அப்படின்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. எல்லாரும் நம்பர்ஸ்னு அப்போ ஒரு கும்பல் இருந்தோம். ம். யாரு ஜாஸ்தி கடை போடுறது அப்படி ம். இப்படின்லாம். அங்க போய் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யுஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெவென்யூ அவங்க தான் பாக்குறாங்க ம். அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படின்னாங்க. ம். நல்லா நறுக்குன்னு இருந்தது எனக்கு. ம். ஸோ இட் வாஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி, இட் வாஸ் அபவுட் ம். குவாலிட்டி ம். அப்படிங்கிறத அன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணேன். ம். ஸோ ஐ ஸ்டாப் ரன்னிங் பிஹைண்ட் நம்பர்ஸ், ஐ ஸ்டார்டட் ரன்னிங் பிஹைண்ட் த குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ், த ப்ராடக்ட் தட் வி டூ. எல்லா ப்ராசஸ்லயுமே நீ ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் ஹெல்த்னு ஒரு முக்கியமான விஷயத்த நீ ஃபோக்கஸ் பண்ற. இக்கிகைன்னு சொல்லலாம். ஒய் அண்ட் இது நீ உனக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்போ when I had a problem, you came all the way and கசகசன்னு திட்டின, you are protecting. Why health? இது எல்லா விமன் அட்லீஸ்ட் 99% நான் கேட்ட வரைக்கும் ம். நடக்கிற எல்லா விமன்லயும் நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வெயிட் போடும், ம். ஒரு 5-10 வருஷத்துக்கு மறந்துடும். ம். ஏன்னா லைஃப் வில் ஹேப்பன் ஃபார் அஸ். ம். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும், கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன நாம் யாரோ மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ இந்த விஷயம் எனக்கும் நடந்துச்சு ம். என்னோட லைஃப்லயும். I was an athlete back in school. I was a state level basketball player. I was a 7 years marathon winner. ஆனா திரும்பி பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தது. எங்க அண்ணன் என்னோட 7 வயசு பெரியவன், அவனுக்கு அக்கா மாதிரி இருந்தேன் நான். ம். So I realized that it had to change and that is how I transformed myself. அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி என்னோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவ் யூ லுக். ஒரு குண்டா இருக்கும் ஒல்லியா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் விஷயம் இல்லை இல்லையா. நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்ம என்ன ஜோன்ல இருக்கோம், என்ன ஃப்ரேம் ஒர்க்ல, என்ன திங்கிங்ல இருக்கோம், இது எல்லாமே நான் ஹெல்தி ஆனதுக்கப்புறம் மாறிச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்கும் அப்படின்றது கூட நான் உணரல, ஈவன் வென் ஐ ஸ்டார்டட் மை ஃபிட்னஸ் ஜர்னி. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் சீயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் இட், ஐ ஃபெல்ட் தட் இது எல்லாருமே ஃபீல் பண்ணணும். ஹெல்த்தியா இருக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அண்ட் எனக்கே அந்த ஒரு பாயிண்ட் வந்தது வந்துட்டு when my father went through a brain stroke. ஸோ நான் அவர் படுத்து பார்த்ததே இல்லை. This was exactly when I started KD vs KG. இதெல்லாம் one of the reasons why I started my journey with my own fitness as well as KD vs KG. 2019 ஏப்ரல்ல எங்க அப்பாவுக்கு அது மாதிரி நடக்குது. ஸோ அந்த மனுஷனை வந்துட்டு நாங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாம பார்த்ததே இல்லை. ஃபீவர் இருந்தா கூட கிளம்பி போயிடுவார் ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ திடீர்னு ஒரு நாள் கூட நடந்து வராரு, கோயிலேருந்து திரும்ப வரோம், தோலை பிடிச்சிட்டு நடக்க முடியல அப்படிங்கிறாரு. நடக்க முடியலனா அப்படின்னு, கால் நவுத்தவே முடியல அப்படின்னாரு. அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தினா டாக்டர் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாரு. எதனால என்ன அப்படின்னு யோசிச்சுன்னா, கோர் ரீசன் அவரை சுற்றி எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு, அவர் பார்த்துக்கல. ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தனா நான் அப்போ தான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு பி அ சூப்பர் மாம், சூப்பர் ஒய்ஃப், சூப்பர் தேட், சூப்பர் திஸ், கரியரில் அப்படி வரணும் இப்படி வரணும். பேஸ்மெண்ட்டே வீக், என்னையே நான் பார்த்துக்கல, என்ன சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணி நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐ ரியலைஸ் தட் ஓகே இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம ஹெல்த் ஒழுங்காக இருந்ததுன்னா தானா எவ்ரி திங் ஃபெல் இன் டு பிளேஸ். ஐ வாஸ் ஏபிள் டு திங்க் பெட்டர், ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் பெட்டர். என் குழந்தை இன்னும் பெட்டராக பார்த்துக்க முடிஞ்சது. கரியர் சக்ஸஸ் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷூட் ஆக ஆரம்பிச்சது. இட் வாஸ் லைக் அ ஸ்னோ பாலிங் எஃபெக்ட் ஆஃப்டர் தட் ஃபார் மீ. I thought everybody deserves this, especially mothers, especially friends around me. என்னை பார்த்தே இன்ஸ்பயர் ஆகி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே they started becoming healthy. ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா, ஓ டயட்டா அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நம்ம ஊர்ல குண்டா இருந்தா ஹெல்தி, ஒல்லியா இருந்தா வந்துட்டு பாவமா பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களே இழைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட வந்து டிப்ஸ் கேட்பாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எனக்கும் அதுதான் நடந்தது. பட் ஐ ஃபெல்ட் தட் எவ்ரிபடி ஷுட் நோ ஹவு இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இஸ். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கூட வரப்போகிறது ஒரே ஒரு விஷயம்தான், ஆர் பாடி. எப்பேற்பட்ட லவ்விங் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, கிட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் கூட வரப்போகிறது கிடையாது. யுவர் பாடி இஸ் யுவர் ஒன்லி கம்பேனியன் அண்ட் யூ ஷுட் ட்ரீட் இட் த வே இட் டிசர்வ்ஸ் டு பி. நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், புள்ளையாங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம, யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு டூ தட் டு யுவர் பாடி. தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். And I see day in and day out people doing this to their own bodies. And that's just not fair. உங்க குழந்தையா இருந்தா நீங்க அப்படி ட்ரீட் பண்ணுவீங்களா? Then who gives you the right to treat your body like that? That was my logic. இப்போ வரைக்கும் நான் அதுதான் I share it across to my clients as well. பாடி பாசிட்டிவ், நான் குண்டா இருந்தா ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. I have a very contradicting answer for that. பரவாயில்லையா? எஸ் எஸ், அப்பதான் கண்டென்ட் ஓடும். கிருப்பா இப்படி சொன்னாங்களா, மிஸ்ஸஸ் இந்தியா
இப்படி சொல்லியிருக்காங்க ஆமா, அப்படின்னு யார் வேணா திட்டிக்கிட்டோம், அப்படின்னு thumbnail போட்டு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுவோம். போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவங்கள நிக்லெக்ட் பண்றதோ, அவங்கள கிண்டல் பண்றதோ, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஒல்லியா இருக்கிறவங்களும் அன்ஹெல்தியா இருக்கலாம், குண்டா இருக்கிறவங்களும் ஹெல்தியா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்காக அதை வந்துட்டு ஓவரா ஒரு ஃபேண்டசைஸ் பண்றது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா வந்துட்டு ஒரு 4-5 இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் who were into body positive இது they've literally lost their lives. அண்ட் அவங்க எல்லாருமே இறந்து போறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், நான் என் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். சும்மா வந்துட்டு நீங்க கொழுப்பெடுத்து போய் ஒழுங்கா உடம்ப பாத்துக்காம விடுறதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு பாடி பாசிட்டிவ்னு நேம் வச்சு அதை வந்து இது பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிகமிங் a healthier person. நீங்க யாருக்காக பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்காக நீங்க அதை பண்ணணும், உங்க லைஃப்காக நீங்க அதை பண்ணணும். குண்டா இருக்கவங்க ஹெல்த்தியா இருப்பாங்களா? there's a chance for that, yes. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ there is a chance. நமக்கு ஒருத்தங்க குண்டா இருக்கிறது, இப்போ நீங்க பேஜெண்ட் இண்டஸ்ட்ரியிலாம் போனீங்க அப்படின்னா நான் குண்டு. நீ குண்டா? ஆமா, நீ குண்டா? ஆமா. ஸோ அதனால ஒருத்தவங்களோட பார்வையில தான் இருக்கு ஒருத்தங்க குண்டா ஒல்லியா அப்படிங்கிறது. ஸோ அதனால குண்டா இருக்கிறவங்க தான் வந்துட்டு அன்ஹெல்தி, ஒல்லியா இருக்கிறவங்கலாம் வந்து ஹெல்தி அப்படிங்கிறது கிடையாது. என்கிட்ட இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒல்லியா இருக்கிறவங்க வந்து எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, எனக்கு கட் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஹெல்த்தை சரி பண்ணிக்க வரவங்க வராங்க. டாக்டர்ஸே அனுப்புவாங்க, கைனகாலஜிஸ்ட் அவங்க பேஷண்ட்ஸ் அனுப்புவாங்க. அவங்களா தேர் நாட் நெசசரிலி ஆன் தி ஓவர்வெயிட் சைட் ஆஃப் இட், தே அன்ஹெல்தி. ஸோ இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஆண்டர்பிரனர்ஸ் ஏன் ஹெல்த்தியா இருக்கும்? மூளை வேலை செய்யணுமா வேணாமா? ஓகே, மூளை வேலை செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஏற்கனவே ஆண்டர்பிரினர்ஸோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷனோட மெயின் சோர்ஸ் இன்சுலின் லெவல்ஸ். சீரியஸ்லி இன்சுலின் லெவல்ஸ் வந்துட்டு நீங்க வந்து தூக்கி விட்டுட்டே இருந்தீங்க, காச்சா முட்டான்னு சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க மத்தியானம் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருது? இன்சுலின். ஸோ நீங்க அதை வந்துட்டு சும்மா சும்மா நீங்க ரேஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, கனா பின்னான்னு சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களால நல்லா யோசிக்க முடியும்? அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஹை கொடுக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் தட் won't let you be yourself in the long run. ஹெல்தியாக சாப்பிடணும். ஹெல்தியாக சாப்பிட்டோன்னா மைண்ட் தானா நல்லா யோசிக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆண்டர்பிரனர் ஹெல்த்தியாக போகணுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே குடுகுடுன்னு ஓடாதீங்க, நான் வந்து வெயிட் குறைக்கிறேன், ரன்னிங் போகிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்க. சாப்பாடுலேருந்து ஆரம்பிங்க. 2வது ஸ்லீப். நான் வந்துட்டு ராப்பகலாக உழைக்கிறேன், எஃபிஷியன்சி மேட்டர்ஸ். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காம, இன்ஸ்டா ரீல் பார்க்காம, கண்ட இதெல்லாம் வந்துட்டு யோசிக்காம ஒழுங்காக உட்காந்து வேலையை பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டைமில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கம்மி. இல்லை டீம் அலோகேட் பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க, சிஸ்டம்ஸ் கொண்டு வாங்க, ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் இருக்கலாம், ஒரு ஷோ இருக்குது, ஒரு செஷன் இருக்குது, அந்த மாதிரினா ரேர்லி இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைலாக நான் தன்னை வற்புறுத்திக்கிட்டு தான் ஒரு ஆண்டர்பிரினர் டெவலப் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் இன்னுமே ஸ்ட்ரெஸ் கம்மியாக இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 2 சொல்லியிருக்கேன், டயட்டு, ஸ்லீப்பு, 3வது ஒர்க் அவுட். கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு முட்டியெல்லாம் நல்லா இருக்கா, முதுகெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன, உங்க பாடிக்கு என்ன தேவையான ஒர்க் அவுட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிங்க. ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு கார்டியோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு கார்டியோ இம்ப்ரூவ் பண்ணணும். கண்ணா அப்படின்னா யூடியூப் பார்த்து பண்ணக்கூடாது. நான் ஸ்குவாட் பண்றேன், நான் புஷ்அப் பண்றேன், நான் அது பண்றேன், இது பண்றேன், பர்பீஸ் பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எடுத்தோடனே அந்த மாதிரி கண்ணாப்பினான்னு பண்ணிட்டு எதையாவது உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தான் நான் ஃபிட்னஸே போறது இல்லை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். எத்தனை பேர் ஹெல்த்துக்குன்னு பட்ஜெட் வச்சிருக்காங்க? ஹெல்த்துக்குன்னு எனக்கு மாசம் எவ்வளோ பட்ஜெட், மளிகை சாமான் பட்ஜெட் வச்சிருப்பீங்கல்ல, அது மாதிரி ஹெல்த்துக்குன்னு எவ்வளோ பேர் பட்ஜெட் வச்சிருக்காங்க? ஏன் இல்லை? ஏன் ஒரு ட்ரெயினருக்கு நீங்க வந்து அதை செலவு பண்ணுங்க? 5000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா 30,000 ரூபா வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க ட்ரெயினர். உங்களால எவ்வளோ முடியுமோ வச்சுக்கோங்க, ஆனா ப்ரொஃபஷனலா எடுத்துக்கோங்க. ஏன் உங்க உடம்புக்கு நீங்க செலவு பண்றது வந்து செலவா நினைக்கிறீங்க? ஏன் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்க கூடாது? மியூச்சுவல் ஃபண்ட் எதுலயோ போடுறீங்க மாதிரி. கண்டிப்பா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கு சேவ் பண்றீங்க? உங்களோட ஃபியூச்சர் வெல்த்துக்காக சேவ் பண்றீங்க. ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு 60 வயசுல போய் பட்டனை போட்டா தானா ஏஞ்சி நடப்பீங்களா? நல்ல கண்டென்ட். முடியாது இல்ல. ஏஞ்சி நடக்கணும்னா முதல்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் ஏஞ்சி நடக்க முடியும்.
அப்போ போய் உங்களுக்கு வந்துட்டு பசங்களோட விளையாடணும், இல்லை ட்ராவல் பண்ணணும், பேர பசங்களோட இருக்கணும், இல்லை உங்களுக்காகவே உங்களோட லைஃப் நீங்கள் வாழணும், பைக்கிங் போகணும், ட்ரெக் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஆசைப்படணும், அப்ராட் போகணும். அந்த வயசில் சம்பாதிச்சிருப்பீங்க ப்ராபப்ளி. வெறும் பைசா வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? நடக்க முடியணும் இல்லையா, ஓட முடியணும் இல்லையா, என்ஜாய் பண்ண முடியல, வேணுங்க சாப்பிட முடியணும் இல்லையா. அப்போ வந்து டயபிட்டிஸ், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விச் இஸ் பெட்டர்? யூ ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராச் த்ரைஸா? த்ரைஸ் பலவாட்டி பலவாட்டி 3. எனக்கு தெரிஞ்சு 3. Yeah. ஸோ இப்போ ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்ன? மார்க்கெட் வேலிடேஷன். அப்படின்னா இதுக்கு முதல்ல மார்க்கெட் இருக்கா, ஏற்கனவே யாராவது பண்றாங்களா, ஏற்கனவே பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, அது இந்தியால நடக்குதா வேற ஏதாவது ஊர்ல நடக்குதா, எவ்வளவு பைசா கொடுக்குறாங்க, அவ்வளவு பைசா வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும், அதை மீறி கையில காசு நிக்குதா. முதல் நாள்ல இருந்து கையில காசு நிக்கலன்னா அந்த தொழில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, நிறைய சொத்து வச்சிருக்கீங்க, இந்த சொத்து போனா பரவாயில்ல, நான் 2 வருஷம் ட்ரை பண்றேன், 3 வருஷம் ட்ரை பண்றேன்னா பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க, பிரச்சனை இல்லை. பட் நீங்களே வந்துட்டு கஷ்டப்படுறீங்க, இதுதான் உங்களுக்கு சோறு போடணும், மளிகை சாமான் இதுல தான் வாங்கணும் அப்படின்னா முதல் நாள்ல இருந்து காசு வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கா உட்காந்து நம்பர்ஸ் போட்டு காசு கொடுக்குறாங்களா முதல்ல ஃப்ரீயா கொடுங்க. பட் ஃப்ரீயா சர்வீஸ், தட்ஸ் a difference between products and services. உங்க மூளையை செலவு பண்ணி நீங்க கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செலவாகிறது மூளை மட்டும்தான். அதனால உங்களுக்கு பண ரீதியா லாஸ் கிடையாது, உங்களோட டைம் தான் போகுது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க பைசா பார்க்கறது ஈஸி. வேறாஸ் நீங்க வேற மாதிரி பண்றீங்க, 4 பேர் எடுத்தோடனே வந்துட்டு 15 பேரை எம்ப்ளாய் பண்றேன், 100 பேரை எம்ப்ளாய் பண்றேன், அந்த கடை போடுறேன், இது பண்றேன், அதை பண்றேன்னா எடுத்தோடனே லைபிலிட்டி, தேவையில்லாத விஷயம். 3 reasons why people should not start food business. First of all, statistically, it's one of the most failed businesses across the world. Okay. ஸோ நான் மட்டும் கிழிப்பேன் அப்படின்னு போய் நான்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆகிறோம், அப்படியே நடந்து போகிறோம், ஒரு ஹோட்டல் பார்ப்பா எவ்வளோ கூட்டம் இல்லை, எவ்வளோ சம்பாதிப்பார்ல, அந்த டீ கடை அண்ணா வைக்கிற காசு கூட நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டீ குடிக்க போனேன், அவருக்கு தான் தெரியும் அவர் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு. ஸோ how much money do you gain out of it அப்படிங்கிறது இட்ஸ் வெரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட். செகண்ட் திங், அங்கே நின்று பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பிரான்ச் நீங்க இது பண்ற வரைக்குமாச்சும் நீங்க அங்க இருக்க முடியுமா, இல்ல உங்க ஃபேமிலி அங்க ரன் பண்ண முடியுமா, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க அங்க இருந்து பாத்துக்க முடியுமா அப்படின்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. 3வது, ப்ராப்பர் மென்டர்ஷிப். அந்த ஃபீல்ட்ல ஏற்கனவே இருந்தவங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெரிஞ்சவங்க இருந்து பண்ணா, சொல்லி பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா கஷ்டம். நம்ம நினைப்போம் இது என்ன நம்ம வீட்டுல பண்றது தானே, நம்ம அங்க போய் பண்ண போறோம், நமக்கு இது பண்ண தெரியாதா, ஒரு பஜ்ஜி பண்ண போட தெரியாதா, ஒரு டீ போட தெரியாதா, ஒரு பர்கர் பண்ண தெரியாதா, என்ன கடை போட்டாலுமே விஷயம் இதுதான். கடைசியில நீங்க அங்க போய் நின்னு கிண்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, கலவரத்துக்கு ரெடியா இருக்கீங்களா, அது பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல, நான் ஆள் போட்டுப்பேன் அப்படின்னா அவங்க சம்பளம் கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா, அவங்க குடும்பத்துக்கு நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா, நாளைக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிக்கணும். புரியுது. இப்போ வந்து மார்க்கெட் வேலிடேஷன் நான் செகண்ட் பார்ட்டா பாக்குறேன். அதுக்கு முன்ன நான் ஃபர்ஸ்ட் பார்ட், எப்படி ஒரு பிசினஸ்க்கு ஐடியா எடுக்கிறது. நான் வந்துட்டு ஐஏஎம் போயிட்டு திரும்ப வரேன். ஓகே, இந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஒரு 2 months டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக ஐடியாலாம் எழுதிட்டே வரேன். அப்பக்கப்போ தோன்ற தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு எழுதியிருக்கேன், பாத்ரூம்லேருந்து எல்லாம் வந்து எழுதியிருக்கேன். ஒரு 32 ஐடியா எழுதினேன். அது 32 ஐடியாவையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உட்காந்து ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணேன், இன்டர்நெட்டில் ரீசர்ச் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், அதை ஏற்கனவே பண்ணுறவங்க யாரெல்லாம்னு பார்த்தேன், இது நமக்கு பிடிக்குதா அப்படின்றத பார்த்தேன். நமக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம மோசமான மனநிலையில இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது மேலே ஒரு பேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் சேர்த்து, ஐ திங்க் யூ ரிமெம்பர், எல்லாரோடையும் சேர்த்து we did validation. We have thankfully we have very transparent friends who can tell things on our face whether things will work or not. So we had the habit of doing that. We still do it now and then to check if our idea is good or not. Six thinking hats. Yes. So we did that and என்னோட 2-3 ஐடியாக்கு நம்ம அது மாதிரி பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட லெவல்ல ஓரளவுக்கு வேலிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து கழுவி ஊத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃபைனலா வந்துட்டு ஃபைனலைஸ் ஆனதுதான் இந்த ஐடியா. அப்பயும் நம்மளோட ஃப்ரெண்ட் நித்யா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் காசு கொடுக்குறாங்களான்னு பாருங்க, காசு கொடுத்தாதான் வேலிடேஷன் அப்படின்னாங்க.
சரி காசு கொடுக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 2000 ரூபாய்க்கு போட்டேன். ம். என்னோட ப்ரோக்ராம் 3 மாசத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் செஷன் பண்ணல. ஆமா. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் செஷன் தான் போட்டேன். ம். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பைசா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஏஎம்ல கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் கண்டிப்பாக பண்ணேன். இந்த பிஸ்னஸ் நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் காசு பார்த்தேன். அந்த வேலிடேஷன் டூல் பேர் வந்து 6 thinking hats. மார்க்கெட் வேலிடேஷன் இஸ் சம்திங் எல்ஸ். ஐடியா வேலிடேஷன் வந்து there is a tool called 6 thinking hats. அது வந்து ஏன்னா இங்கே என்ன நடக்கும்னா ஆண்டர்பிரினர்ஸ்க்கு பிஸ்னஸ் ஐடியா தோணிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும் ஐடியா, பார்க்குற இடமெல்லாம் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சு நாங்கள்லாம் உட்காந்து பேசுவோம். 6 thinking hats எட்வர்ட் டி போனோம் தெரியும். சூப்பர். ஸோ ஐடியேஷன் எடுத்தாச்சு, மார்க்கெட் வேலிடேஷன் எடுத்தாச்சு. இந்த பைலட் பண்ணுவோம்ல, இப்போ யூ செட் பைலட். ஓகே, ஐ ரிமெம்பர் யூ லான்ச் தோசா. இது வந்து இத்தனை டைப்ஸ் ஆஃப் இது. ஸோ யூ ஆல்வேஸ் டூ அ பைலட். அந்த லீன் மாடல் டெஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்காக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அந்த பர்கராக இருந்தாலும் சரி, வாட் எவர் யூ டிட், யூ பைலட், யூ டெஸ்ட் இட் அண்ட் தென் யூ லான்ச் இட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஏன்னா இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இது ஓடலங்கிற இல்லாமல் நம்ம ஒரு பைலட் பண்ணுவோம். அதை பற்றி கொஞ்சம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நம்மளோட பலியாடு வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவங்க முதல்ல அதுக்கு காசு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பர்சனல் ஸ்டோரி இருந்ததுன்னா பர்சனல் ஸ்டோரி. இப்போ என்னோட ஃபிட்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேட் மை ஓன் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நானே பர்சனலாக ஒரு 25 கிலோ கம்மி பண்ணேன். ஸோ நான் ஐ ஹேட் டு வாக் த டாக் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ தானா நம்ப ஆரம்பிச்சாங்க. கிரெடிபிலிட்டி பில்ட் ஆயிருது. கிரெடிபிலிட்டி பில்ட் ஆயிருது அப்படின்னா அடுத்தது மற்றவங்களுக்கு நம்ம இதை பண்ண முடியுமா, அவங்களும் இதேதான் ஃபுட்டுக்கும் எனக்கு பிடிக்குது, மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோன் சர்க்கிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணேன். Facebook. Do you remember your first client? Yes. It was my sister-in-law. ஓடு எனக்கு. So she was my first client and வந்த ஃபர்ஸ்ட் 10 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். and என்னோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒன்று மாதிரி ஆகணும் அப்படின்னு. அண்ட் ஒரு விஷயம் அவங்க பார்த்தது என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படல. நான் இட்லி தோசை எல்லாமே சாப்பிட்டு தான் வெயிட் கம்மி பண்ணேன். மற்றவங்க மாதிரி ஓட்ஸ் சாப்பிடுங்க, டொமேட்டோ ஜூஸ் குடிங்க, ஏபிசி ஜூஸ் குடிங்க அப்படிலாம் நான் சொல்லலை. எல்லாம் சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கலாம், அப்படியே வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப இன்ட்ரீக் ஆயிட்டாங்க. ஸோ உங்களோட மெத்தட் டிஃப்ரெண்டாக இருக்கணும். பைலட் போதே தட் ஹேஸ் டு பி தேர். யூ ஹேவ் டு பி யூனிக். யூஎஸ்பி என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தென் பீப்புள் வில் கோ ஃபார் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 10 பேருக்கு ஐ வாண்ட் டு டெஸ்ட் அண்ட் காசு கொடுத்தாதான் வேலிடேஷன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால கம்மி காசா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் வைக்கலாம். அங்கேயும் வாடகை ரொம்ப கம்மியா, ஃபர்ஸ்ட் 10,000 கேட்டாங்க, ஒரு 4,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பேசி பார்கெயின் as much as possible. எங்கெல்லாம் முடியுமோ 1000, 2000, 100, 200 doesn't matter. Only then it will end up in lakhs. I bargained as much as possible. I got a nice place and I made it very cozy. And even though they were all very close people for me, I wanted to make sure it was absolutely professional. That I was very clear about it. So அதனால I had a 1-day workshop and I gave them a 3 months free membership. And I wanted results. மெயினா பைலட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்டிமோனியல். அதை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தானா ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க பண்ணாங்களே, இவங்க பண்ணாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நான் மார்க்கெட்டிங் செலவே பண்ணாம தான் பண்ணேன். வெறும் வேர்ட் ஆஃப் மவுத், ஒருத்தரோட டெஸ்டிமோனியல் இன்னொருத்தவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து ஃபேஸ்புக் போனேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, அதுலேயே ஒரு 1.5 வருஷம் எனக்கு போச்சு. ஐ காட் hundreds of clients with that. அப்புறமா தான் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டெப்பா ஐடியேஷன், வேலிடேஷன், மார்க்கெட் வேலிடேஷன் இதெல்லாம் ஆஃப்லைன் நடந்துருச்சு. அப்புறம் லீன் மாடலாக கஸ்டமரை குட்டி காஸ்ட்டில் கொண்டு வந்து பே பண்ணிட்டு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த டெஸ்டிமோனி கலெக்ட் பண்ணி அதை வச்சு மார்க்கெட் பண்ணுறது. சூப்பர். ஸோ இப்போ you're talking about money. What does money mean to you? It's a tool that can be used to grow and to be happy. Textbook dialogue. Madam. எந்த டெக்ஸ்ட் புக் சார்? வாழ்க்கையோட டெக்ஸ்ட் புக். ஏன் வாழ்க்கையோட டெக்ஸ்ட் புக்? நான் ஏன் சொல்லக்கூடாது? No, it's a tool. I really think it's very important. நான் மணி முக்கியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நம்பாதீங்க. It's important. But money is not everything. A relationship is not dependent on money. A growth, a business need not depend upon an investment. It can be dependent on your brain, your efforts. So money தானா அதுக்கப்புறம் வரும். ரிசல்ட்ஸ் ப்ரூவ் பண்றோம், எஃபர்ட்ஸ் காமிக்கிறோம் அப்படின்னா மணி தானா வரும்.
பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த மென்டாலிட்டில தான் இருந்தேன். பைசா இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் தட்ஸ் நாட் ட்ரூ. You just have to show that you're capable and that you can change lives. If you can show that, people are ready to pay you. You just have to be genuine about it. நீ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த பழைய பிசினஸ்ல உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை யூ செட் நோ இல்ல ம். யாரோ ஒருத்தங்க பணம் கொடுக்கும்போது ஏன் நோ சொன்னேன் பணத்தை நோன்னு சொன்னல I thought that wouldn't be enough to grow. Mm. And the stake was too high. Mm. அவங்க கேட்கறதுக்கு Mm. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது இதெல்லாம் விட நம்மளா பைசா ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு எப்பயுமே மைண்ட்ல ஓடுச்சு. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வை ஐ பிவிட்டட் டுவர்ட்ஸ் திஸ் மாடல். உள்ள காசு வந்ததுன்னா வெளில யாரும் கொடுக்கூடாது. காசு எனக்கு தான் இருக்கணும். எனக்கு தெரியாது நான் தானே உழைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல யாரும் கொடுக்கல, இல்லைங்க வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ I wanted the money that I am working towards or my team. I should go to my team otherwise. Somebody who's working for me or the freelancers. Whoever it. யாரா இருந்தாலும் சரி. பட் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு போகணும். ஸோ இது கொஞ்சம் வடி கொடுற மாதிரி தானே. சிறப்பு. இப்போ வந்து ஐடியா வேலிடேஷன் பண்ணியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள வந்தாச்சு. ஓகே, ஆப்ரேஷனுக்கு முக்கியமான தேவையான சில விஷயங்கள் ஒரு பிஸ்னஸோட ஆப்ரேஷனுக்கு என்ன வேணும்? இப்போ நீ இனிஷியலாக இருந்தே யூஆர் யூஸிங் நிறையா மேன் பவர்ஸ். அப்போ ஓகே, கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஈவன் பிஃபோர் வி ஸ்டார்டட் நீ யூ ஹேட் டீம்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் த பிளேஸ். ஸோ அந்த ஆப்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுற? ஹவ் டு ஹேண்டில் ஆப்ரேஷன்? முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூகலா பண்ண வேண்டியது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் த டாப் ப்ரையாரிட்டி இன் மை மைண்ட் ஆல்வேஸ் டில் டேட். ஆப்ரேஷன்ஸ் வந்து சிஸ்டம் செட் பண்ணிட்டோம், கரெக்டாக வெர்டிக்கல் பிரிச்சிடுறோம், என்னென்ன வேலை இருக்கு அதை முதல்ல நம்ம செய்யணும். நம்ம அந்த வேலையை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டோம் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் அப்படின்னா அந்த வேலையில உண்மையிலே எவ்வளோ டைம் தேவை, எவ்வளோ எஃபர்ட் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொருத்தங்களாம் நம்மளால வேலை வாங்க முடியும். அப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் செட் பண்றோம். ஸோ அவங்க நம்ம கிட்ட சொல்ல முடியாது இதனால பண்ணுவேன், நான் செஞ்சிருக்கேங்க எனக்கு தெரியும் அதை எப்படி டைம், இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழிகாட்டலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட்லி ஆட்டோமேஷன். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்களை வெட்டி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம, எம்ப்ளாயா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐ மூவ் டு மொபைல் ஆப். என் கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்ல தான் முத நான் மீல் பிளேட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மொபைல் ஆப் போச்சு. ஸோ ஆட்டோமேஷன்ஸ் வந்துட்டு ரெண்டாவது. மூணாவது டேட்டா பேஸ் பண்ணி திரும்ப ஆப்ரேஷன்ஸை ரிஃபைன் பண்றது. என்ன நடந்தது, இந்த மாதிரி நம்ம பண்ணோம், இதுக்கு எப்படி வந்தது ரிசல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வெயிட் லாஸ் இது நடக்குது அப்படின்னா இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க, பட் இவ்வளோ பேரால கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எவ்வளோ பேரால பண்ண முடியல, அந்த சமயத்தில் என்ன நடந்தது. ஸோ மொபைல் ஆப்ல போய் எங்களால் பார்க்க முடிஞ்சது, எங்களோட ரிவ்யூ ஷீட்ஸ்ல போய் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ வி ஸ்டார்டட் பிரிங்கிங் இன் லாட் ஆஃப் ரிவ்யூ ஷீட்ஸ், லாட் ஆஃப் பேக்கப் டேட்டா. இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் டீம்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம். அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம், FAQs கொடுக்க ஆரம்பிச்சோம், என்ன மேக்ஸிமம் ரீசன்னால ஃபெயில் ஆகுது அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஓகே, இதெல்லாம் தான் காமன். அப்போ வரதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்டே கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஸ்டேஜ்லயே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஊருக்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவுதான், டயட் லீவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஊருக்கு போய் எப்படி மேனேஜ் பண்ணணும் நீங்க கத்துக்கணும், நாங்க சொல்லி தந்துடுறோம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் இன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸும் ஸ்மூத்தா இருக்கும், ரிசல்ட்ஸும். எதுக்கு ஆப்ரேஷன் சும்மா தள்ளுன்னு டெய்லி வந்துட்டு நாட்களை கடத்துறது கிடையாது இல்லையா. யூ ஹேவ் டு பிரிங் இன் ரிசல்ட்ஸ், அப்பதான் அது எஃபிஷியன்டான ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக ஆப்ரேஷன்ஸை ட்வீக் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சூப்பர். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போவோம், ஃபனல்ஸ் இதுக்குள்ளே போவோம். இவ்வளோ நேரம் நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த கோர்ஸ் ஜேர்னி வந்து இனிஷியலாக நான் வந்து எடுத்துனே 3001 ரூபா 90 மினிட்ஸ்னு ஒரு செஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக April 13th. இட்ஸ் பீன் 4 years. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சிட்ட, யூ டிட் ஆஃப்லைன் செஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஆன்லைன், அந்த ப்ராசஸ்லாம் போச்சு. எப்போ ஃபனல்ஸ் எல்லாம் பார்த்த, எப்படி கத்துக்கிட்ட, ஹவு யூ ஆர் ஏபிள் டு டு திஸ் இனிஷியல் டைம்ஸ்ல? ஏன்னா நம்ம அப்ப அதான் தெரியாது, ஃபிட்னஸ் ஒன்று தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு என்ன மாடல் தெரியுமோ அந்த மாடல் தான் பண்ற ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா நான் சக்ஸஸ்ஃபுல்லா பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு அஃபிலியேட் ரீசனுக்காக
ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் மீ கிளிக் ஃபனல்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக, என்ன யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு ஃபனல்ஸ்லாம் என்ன அப்படின்னு remember. சொல்லிட்டு. யா ஸோ அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். ஐ டோல்ட் யூ ஆல்சோ, நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி போத் ஸ்டார்டட் சீயிங் அண்ட் தென் வி வென்ட் த்ரூ தோஸ் வீடியோஸ். ஸோ அந்த வீடியோஸில் ரசல் பிரான்சன் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு. ஆமா, ஒன் ஃபனலவே பார்த்தோம். ராப்பகலாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம். 30 நாள் ட்ரையல் பீரியட் இருந்தது. ஆக்சுவலா இது வந்து ஒரு செம்மையான மொமெண்ட். ஆக்சுவலா 2020 லாக்டவுனு வி ஹேட் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் பேர் EMI/சோறு. நானு, கிருபா, சுரேஷ், தரணி, நித்யா, இன்னொரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த காலில் வந்து என்ன பண்ண போறோம் சோத்துக்குன்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாமே டிஜிட்டல் பண்ண நானும் ஆஃப்லைன், எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம். வி ஆல் மூட். எங்களோட டிஸ்கஷன் எத்தனை மணி இருக்குன்னா 1 o'clock நைட்டு 1 மணி 2 மணி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் கிளிக் ஃபனல்ஸ்ல ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகல, இவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. I think it was a great learning for all of us. ஏன்னா புதுசா கத்துக்கணும்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே இப்ப கூட உண்டு. ஏதாவது புதுசானா உடனே நீ இது பண்ணியா, நான் அதை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு when we talk to each other, I think அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பயுமே உண்டு. அப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருந்தது. செம்மையா இருக்குல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் வந்துட்டு முத கிளிக் ஃபனல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வீடியோவும் உட்காந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம், எல்லாம் பண்றோம். செம்மையா இருந்துச்சு. 30 days ஹேக் இருக்குல்ல, அது சொல்லு. 30 daysக்குள்ள வீடியோஸ் பார்க்கணும். ஆமா, 30 daysக்குள்ள பார்க்கணும். ஏன்னா அது வந்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா தோணுச்சு. இப்போ வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ். பட் ஆனா அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தோணுச்சு. அதனால அதுக்குள்ள அவசரமா வீடியோ பார்க்கலாம். நீ காசு கொடுத்து வாங்கன்னு நினைக்கிறேன். மாத்தி நான் என்ன பண்ணேன்னா $297 வந்து பெரிய கோர்ஸ். ஆமா, 1 funnel மட்டும் வாங்கினா அது வந்து $100. 297 வாங்கினா $100 ஃப்ரீ. 14 days. ஸோ நீங்க அவசரமா ராப்பகலா உட்காந்து படிச்சீங்க. உங்கள்கிட்ட தான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அப்பதான் கரெக்டா ஆன் பண்ணும்போது என் கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு. இது எவனோ அடிச்சிட்டான், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எவனோ அடிச்சிட்டான்னு கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் $297 போட்டு அதை வாங்கி 14 days ட்ரையல் பீரியட். 12வது நாள் ஐயா எனக்கு வேணாம், கட்டு 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 அடிக்கிற மாதிரி ஒன் பண்ணல, அப்படி ஸ்கேல் பண்ண ஞாபகம் இருக்கா? So that's when I learned funnels. But கத்துக்கிட்டுமே கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா இட் வாஸ் டூ நியூ. ரெண்டாவது பயம், ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அது திடீர்னு மாற்றணும்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அகேன் த சேம் மாடல் வி டுக். ஐடியேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு முதல்ல பேஜ்லாம் கிரியேட் பண்ணி ஒர்க் ஆகுதா அதெல்லாம் பார்த்துட்டு தென் வி ட்ரைட் ஆட்ஸ் ரன் பண்ண வேண்டியிருந்தது. இட் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இட் ஹேட் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் இட். ஃபனல்ஸ்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபனல்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு ரெவென்யூ கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி கிளவர் ஐடியா unless you have a specific micro niche. அதனால ஒரு மல்டிபிள் ஃபனல்ஸ், ஒரே ப்ராடக்ட் தான் ஃபைனலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கும். சாரி, நீஷ்னா என்ன? சப் கொஸ்டின். நீஷ்னா என்ன அப்படின்னா உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்க இண்டஸ்ட்ரி வச்சு. ஸோ என்னோட நீஷ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஃபிட்னஸ் ஒரு நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மைக்ரோ நீஷில் போனேன். மதர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மாம் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுல நான் போனேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது எல்லாமே வந்துட்டு நீஷ். ஃபிட்னஸ் நீஷ், மார்க்கெட்டிங் நீஷ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு நீஷ். ஸோ எந்த நீஷ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறதுல தான் வந்துட்டு மெயின் கேமே இருக்குது. அண்ட் அ பர்சன் கேன் ஹாவ் மல்டிபிள் மைக்ரோ நீஷஸ் அஸ் வெல். நான் வந்துட்டு என்னோட நீஷ் மெயினாக டிசைட் பண்ணும்போது நான் வந்துட்டு செத் காட்லனோட புக் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஐ டிசைடட் இண்டிவிஜுவல் பூல்ஸ்லாம் என்ன, ரெட் ஓஷன், ப்ளூ ஓஷன், அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் நான் மதர்ஸ் கேட்டகரி மட்டும் எடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி இனிஷியலி யூ ஆர் டூயிங் ஃபார் both men and women. எல்லாருக்குமே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அகைன் நான் சொன்ன அதே ப்ராசஸ், டேட்டா ஃபுல்லா எடுத்தேன். அதுல எவ்வளோ மென் எவ்வளோ விமென்னு பார்த்தேன், எவ்வளோ மேரிட் எவ்வளோ அன்மேரிட், எவ்வளோ பேர் மதர்ஸ்ன்னு பார்த்தப்ப எனக்கு 82% வந்துட்டு மதர்ஸ் இருந்தாங்க என்னோட கிளையன்டேல்ல. ஸோ நான் போட்ட எஃபர்ட் வந்துட்டு அந்த 82% கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட ப்ரோக்ராமை ஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்றேன். ஒரு செஷன்ல பேசும்போது ஒரு மதரா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கனெக்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃபாதர் இருக்காங்க, இல்ல ஒரு ஸ்பின்ஸ்டர் இருக்காங்க, இல்ல ஒரு பேச்சுலர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுது. ஆனா சும்மா ஜென்ரலா நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் இவங்களுக்கும் கனெக்ட் ஆகாம போயிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான நீஷ் எடுத்து அவங்க கிட்ட நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா அவங்களுக்கு என்ன தோணும், சே நமக்காகவே பண்றாங்க. அண்ட் ஆஸ் அ மதர் என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களை அப்படின்னு நான் சொல்லும் போது தே கனெக்ட். ஓகே, ஷீ இஸ் தி ஒன்லி ஒன்
ஒரு மதரா அவங்களால என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதரா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியும். இல்ல ஒரு நீ பெயின் இருக்கிற மதரா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியும். பிசிஓஎஸ் இருக்கிற அவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க கிட்ட போலாம். ஒரு இன்னொரு ட்ரெய்னர், ஒரு ஜிம் ட்ரெய்னருக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். சோ அவங்க நடுவுல செக் பண்ணும்போது அவங்க என்னதான் சூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ நீஷ்னா நான் சொன்ன மாதிரி வெறுமனா ஒரு இதுல மட்டும் இப்ப மதருங்கிறதே நான் ஒரு மைக்ரோ நீஷா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் ஐ புல்ட் இட் டவுன். ஒரு மதரா அவங்க என்னென்ன பிரச்சனை பார்ப்பாங்க. ப்ரீ டயபெட்டிஸ் வருது, நீ பெயின் 30 வயசுக்கு மேல இப்ப எல்லாருக்குமே நீ பெயின் வருது, நிறைய பேருக்கு வருது. பிசிஓஎஸ், ஹைப்போதைராய்டிசம், எண்டோமெட்ரியோசிஸ், மெனோபாஸ் 40-50ஸ்க்கு மேல, இது எல்லாமே வந்து இப்ப நான் மைக்ரோ நீஷ் ஃபர்தரா வந்துட்டு ட்ரில் டவுன் பண்ணி அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போனஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட் ட்வீக்ஸ் இன் ஒர்க் அவுட்ஸ், மீல் பிளான்ஸ். இப்போ நீ பெயின்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டிவ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் கொடுக்கறது, அதெல்லாம் இன்னும் பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலி தே டிசர்வ் தட் ட்ரீட்மெண்ட். அது மைக்ரோ நீஷ்ல போறவங்களால மட்டும்தான் அந்த ஹை குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஜென்ரலைஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி அடி வாங்கும். எல்லாருக்கும் எதாவது மாட்டோம், நீங்களும் போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். So that's why micro niche is important. So ரொம்ப சிம்பிளா you can't sell your products to everyone. நான் எல்லாத்தையும் விற்கிறேன் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் கிருப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் மென் விமன் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் விமன் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அதில் விமன்ல மதர்னு ஆரம்பிச்சாங்க. மதர்ல இருக்கவங்களோட இன்னும் சப் நீஷ் போறாங்க, மைக்ரோ நீஷ் போறாங்க, அதில் ஒவ்வொரு படமும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரைட் நவ் ஷி ரன்ஸ் ஒரு ஃபனல். ஒரு வந்து உங்களுக்கு முட்டி வலியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபனல், தட்ஸ் அ செப்பரேட் ஃபனல். அந்த ஆடை கிளிக் பண்ணால் ஒரு லேண்டிங் பேஜ், அந்த லேண்டிங் பேஜ் டேட்டா, அதுக்குள்ள இருக்க கோர்ஸ் ஃபார்மேட். அடுத்தது இன்னொரு மைக்ரோ நீஷ்னா PCOS is another micro niche. So இந்த மாதிரி கேட்டர் பண்ணும்போது you can reach exactly the audience. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபனல். இன்னொரு ஃபனல் என்ன அப்படின்னா பிரைசிங் வைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இபுக் வித்து அது வெறும் ஒரு 50 ரூபா தான், இல்ல ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். நிறைய பேர் ஃப்ரீ இபுக் அப்படின்னு சொல்லி அது உள்ள வராங்க. அந்த இபுக்ல ஃபுல்லா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், வேல்யூ கொடுத்துட்டு கடைசியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் டு மை 3 days ஒர்க் ஷாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் அவங்க 3 days ஒர்க் ஷாப்ல வந்துடுறாங்க. 3 days ஒர்க் ஷாப்ல வந்துட்டு நான் வந்துட்டு அப்செல் பண்றேன். ஸோ அது ஒரு ஃபனல். டைரக்டா 3 days கூப்பிடுறது இன்னொரு ஃபனல். இது இல்லாம நான் இன்னும் ஐம் கமிங் அப் வித் ஒன் மாடல் as well. வேற அவங்க டைரக்டா ஒரு ஒன் கன்சல்டிங் வராங்க, அது மூலமா VSL மூலமா எடுத்து. ஸோ இதெல்லாமும் வந்துட்டு இன்னொரு அதர் ஆங்கிள் ஆஃப் ஃபனல்ஸ். ஸோ ஒருத்தங்க ஃபனல்ஸை கத்துக்கணும். ஒருத்தங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிட்னஸ்லேயே ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யூ சக்ஸஸ்ஃபுல் கிரிப்பா பண்ற மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சு ஒருத்தங்க ஃபனல்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஓகே, ஸோ ஃபனல்ஸ்ன்னு போய் தேடினீங்க அப்படின்னாலே கூகுளில், யூடியூப்ல எல்லாத்துலேயுமே நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஆல்வேஸ் கோ அண்டர் அன் எக்ஸ்பர்ட். ஏன்னா நான் அதுதான் பண்ணேன். நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எடுத்தோடனே வி வென்ட் டு கிளிக் ஃபனல்ஸ், ப்ளஸ் எடுத்து பார்த்தோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபனல்ஸ். ஸோ அதில் இருந்த மாதிரி வேற யாருமே அந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தோணலை. இருக்கலாம், பட் எனக்கு ஐ ஃபெல் தட் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் அகேன் அதோடய நான் நிறுத்தலை. அடுத்தது சித்தார்த்தோட எடுத்தேன் நான், சித்தார்த் ராஷி. ஸோ அவரும் வந்துட்டு நிறைய ஃபனல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோபால் கிருஷ்ணன் எடுத்தேன். கோபால் கிருஷ்ணன் தான் வந்து பயங்கரமாக இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த 3 days ப்ரோக்ராம் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் 3 வருஷம். அண்ட் ஸ்கேல் ஹஸ் பீன் ஃபினாமினல். ஸோ அவரோடது பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அதையும் நான் எப்பயுமே ஒரு வருஷம் கழிச்சு, லைக் when you take the new course you want a new update, right? என்ன பண்ணதே பண்ணிட்டு இருக்கோம், என்ன பெட்டரா பண்ண முடியும். ஸோ தென் ஐ வென்ட் ஃபார் யூஎபிலிட்டி. அது வந்துட்டு இந்த VSL பேஸ் பண்ணி ஒன் கோச்சிங் எடுத்து ஹை டிக்கெட் போகிறது அது மாதிரி. ஸோ இது மாதிரி நானே கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட இது வரைக்கும் போயிருக்கேன். அண்ட் இன்னும் எவ்வளோ பேர்ட்டு போகலாம், யூ நெவர் நோ நெக்ஸ்ட் நான் யார்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி எக்ஸ்பர்டீஸ் எடுக்கிறது பெட்டர். நம்ம சக்தியே இருக்காரு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகலாம், ரைட் சக்தி. ஸோ யார் வேணா எடுக்கலாம், பட் ஆனால் கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் சர்டன் மென்டர்ஸ் சூட் ஆகாமல் போகலாம், பட் அதுக்காக அந்த சிஸ்டம் நம்ம பிளேம் பண்ணாம we have to keep trying. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து அந்த 3 days சிஸ்டம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். இதுலயே 2 கொஸ்டின் எனக்கு கேட்க தோணுது. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை கேட்கிறேன். ஹவு டு வி ஃபைண்ட் அ கோச்? எல்லா கோச்சுமே ஃபனல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட லோ டிக்கெட் சைஸை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது ஒரு வெபினாரா இருக்கலாம், இல்லை ஒரு இபுக்கா இருக்கலாம். அவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அவங்க சொல்ற ஸ்டஃப் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுதா, இதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கனா பின்னாடி சம்மந்தமே இல்லாம கோர்ஸ் வாங்குவாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்டே பண்ணாம உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வேஸ்ட். உங்களோட கோல் என்ன, நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரே கோச் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அவங்களோட எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸையும் பாருங்க. பார்த்துட்டு
அதுக்கப்புறமா வந்துட்டு யூ கேன் டிசைட் ஓகே இவங்க செட் ஆவாங்க. அதுக்கு தான் எல்லா கோச்சஸுமே ட்ரையல் ப்ரோகிராம்ஸ், புக்ஸ், வெபினார்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கான ரீசனே அவங்களோட கிரெடிபிலிட்டி உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான். அத வச்சு ஓரளவுக்கு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதையும் மீறி நீங்க நெக்ஸ்ட் லெவல் வாங்குறீங்க கோர்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ ஸ்போக் அபவுட் ஹெல்த், மார்க்கெட்டிங்க்கும் சரி, கோர்ஸுக்கும் சரி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர்ல பார்த்துட்டு தென் யூ கேன் கீப் கோயிங் அப்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சேம் டைரக்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ₹50,000 போடுறோம்னா ₹5,00,000 அதுல இருந்து சம்பாதிக்க முடியுமா? அதுக்கான கேப்பபிலிட்டி இந்த கோர்ஸ்ல இருக்கா? அது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணல அப்படின்னா கோச்சே சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ₹50,000 போட்டு ₹5,000 சம்பாதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் வே ஆஃப் வேலிடேட்டிங். ரீசன்ட் டைம்ல இந்த கோச் செம்மையா பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த கோச் கிட்ட நான் நல்லா கத்துட்டேன்னு சொன்னா யார்கிட்ட சொல்லுவேன்? ஐ திங்க் யூஎபிலிட்டி நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கோச்சஸ் எல்லாருமே ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க வந்து மைண்ட் செட் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. ஆனா அந்த நல்ல விஷயத்த வந்து நீங்க கம்மியான பிரைஸ் கொடுக்கும்போது உங்களோட சர்வீஸ் குவாலிட்டியும் கம்மியாயிருது, உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கம்மியாயிருது, நீங்க எஃபர்ட்டும் ஜாஸ்தியா போடுற மாதிரி ஆயிருது. அதே விஷயத்த நீங்க ஜாஸ்தி பைசா கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமரும் உங்களை மதிப்பாங்க, நீங்க குவாலிட்டியும் ஜாஸ்தி பண்ண முடியும் உங்களோட டெலிவரபிள்ஸ்ல, அண்ட் உங்களுக்கும் நீங்க சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்க சேஞ்ச் பண்ணி விட்டது வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஆக்சுவலா ஓவர் நைட்ல அந்த மைண்ட் செட் எனக்கு ஆக்சுவலா மாறிடுச்சு. எனக்கு வந்து ஒரு கோச்சோட செஷன் உட்காந்துருக்கும் அவர் சொன்னார், யாரெல்லாம் தாம்பரம் கை தூக்குங்கன்னு. ரிஜெக்டட். எக்ஸாக்ட்லி ரைட். உங்க வைபுக்கு செட் ஆகணும், வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களோட வேல்யூஸ், உங்களோட மாரல் வேல்யூஸ் அது எல்லாமே வந்துட்டு செட் ஆகணும். இது இந்த ஒரு இடத்துல தாங்க எதுவும் இல்ல, அங்கேயும் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. வந்துருச்சு. ஓ யாரெல்லாம் தாம்பரம் கை தூக்குங்க ஐம் தாம்பரம் சொல்லும்போது ரிஜெக்டட், அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி அமைச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து கோச்சஸ் எப்படி கோச்சஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். ஹவு டு யூ லைக் யூ ஆர் சூப்பர் பிஸி, காலைல ஒரு வேலை பண்ணணும், அப்புறம் பையனை கிளப்பணும், கோச்சிங் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஹவு டு யூ லேர்ன், லைக் எப்படி கற்றுக்கிட்டே இருக்கேன்? எனக்கு ஐ எம் அ மார்னிங் பர்சன். நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே காலையில் தான் எனக்கு மூளை நல்லா வேலை செய்யும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலையை என்னால் காலையில் ஒரு 2 hours பண்ணி முடிச்சிட முடியும். தட் இஸ் மை நோன் பொட்டென்ஷியல். ஸோ ஐ மேக் யூஸ் ஆஃப் தட். என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் இப்போ 10th standard போகிறான். ஸோ அவனும் படிக்கணும், நானும் படிக்கணும். She's 40, paying 10th standard. I'm just a young mom, Shakti. Calm down. Okay, I don't mind actually. So அவனும் படிக்கணும், நானும் படிக்கணும். அவனுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே, அம்மா நம்ம இந்த வயசுல கூட அம்மா படிக்கிறாங்களே, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்படிங்கிறதுனால டெய்லி காலைல 5 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து எந்திரிப்போம் அலாம் வச்சுட்டு. எனக்கு முன்னாடியே தான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் ரூமே தான் என்னோட ஸ்டடி ரூம். அவர் அங்கே படிப்பாரு, நான் இங்கே படிப்பேன். ஸோ டெய்லி மார்னிங் எனக்கு ஸ்டடி டைம். அந்த டைம்ல நான் வேற எதுவுமே பண்ண விரும்ப மாட்டேன். வேற எந்த ஒர்க்கும் வேற எதுவுமே பண்ண விரும்ப மாட்டேன். மை ஒர்க் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 9:30. ஸோ 5 to 7, 2 hours in the morning is my study time. எப்போ எக்ஸசைஸ் பண்ணுவேன்? 7 to 7:30 ரெடி ஆவேன். 7:30 to 8:30 is my movement time. 8:30 முடிச்சுட்டு திரும்ப 9 o'clock வந்தேன் அப்படின்னா I'll get myself refreshed, I'll finish my breakfast. 9:30 I start work. என்ன படிப்பேன்? Like, do you have? Right now I'm doing a course on a certification course about knee pain. I want to specialize more in that. அது படிச்சிட்டு இருக்கேன். அடுத்தது போஸ்ட் பிரெக்னன்சிக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ரெடியா வச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட என்னோட 2 கோர்ஸ் அதுதான். இப்போ வந்து படிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல? எனக்கு கஷ்டம் இருக்கு. எனக்கு கஷ்டம்னா I'm not a book reader. எனக்கு புக் ஓப்பன் பண்ணி படிக்க மாட்டேன். எனக்கு அது கஷ்டமா இருக்கு. படிச்சிருப்பேன், 2 பேஜ் திருப்பி இருப்பேன், ஆனா நான் என்ன படிச்சேன்னு தெரியாது. ஜோனட் ஆயிருக்கும். எனக்கு வந்து வீடியோ கோர்சஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் அதை தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோ பார்ப்பேன், டிங்கிங்னு வரும், அப்படியே போயிடுவேன். ஓகே. ஸோ do you have any tips on how to productively learn, efficiently learn? So எனக்குமே புக் ரீடிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆடியோ புக்ஸ் செம்மையா போகும் எனக்கு. எந்த புக்கா இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் தான் மேக்ஸிமம் முடிச்சிருவேன். வீடியோலையுமே கூட வந்துட்டு ஒன் டிப் இஸ் ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப மெதுவாக பேசுவாங்க, ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். அண்ட் நோட்ஸ் சைமல்டேனியஸாக எடுக்கிறது வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் கம்மி பண்ணும். நான் வந்துட்டு எப்பயுமே என்கிட்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நான் தனித்தனி வேர்ட் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுவேன். அதில் வந்துட்டு என்னோட நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் திரும்ப போய் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை பார்த்து தான் வந்துட்டு என்ன ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நோட்ஸ் ஹெல்ப்ஸ். 3வது வந்துட்டு ஐ லிசன் டு பீத்தோவன் மியூசிக் வென் ஐ ஸ்டடி. எனக்கு வந்து அது ஒயிட் நாய்ஸ் மாதிரி. ஸோ அவரோட பிளேலிஸ்ட் போயிட்டு நான் ஸ்பாட்டிஃபைல போட்டேன் அப்படின்னா எனக்கு யாராலையுமே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. என்னாலையும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது.
போய் இந்த ரீல் பார்க்குறதோ பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இட் வில் டேக் மீ டு அ டிஃப்ரெண்ட் ஜோன். ம். இது மாதிரி நிறைய மியூசிக் இருக்குது ஆக்சுவலாக ஸ்பாட்டிஃபைல. ஃபோக்கஸ் ஃபார் ஒர்க் மியூசிக் அது மாதிரிலாம் போட்டேன்னா தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளேலிஸ்ட்ஸ். ஸோ அந்த மியூசிக் எல்லாமே இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி டிசைன்ட் இன் சச் அ மேனர் தட் யூ கேன் ஃபோக்கஸ். பிகாஸ் யூ செட் மியூசிக் ஹெல்ப்ஸ். எனக்கு மியூசிக் இஸ் லைக் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை ஒர்க். என்னோட டே எப்படி இருக்கணுங்கிறத எங்கே டிசைட் பண்ணணும்னா நான் ஜிம்மில் போடுற மியூசிக் டிசைட் பண்ணணும். அங்கே மெதுவாக பாட்டு கேட்கணும் இல்லை வேகமா இருக்குதா? இன்ஃபேக்ட் என்னோட செஷன் ஆரம்பிக்கும் போது இருக்குல்ல, என்னோட கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் தெரியும். டே 1 ஒரு மியூசிக் போகும், டே 2 ஒரு மியூசிக் போகும், அண்ட் எல்லாமே நம்மளுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, ஆண்டர்பிரனர் சாங் இருக்கு, அது போடுவேன். டே 3 ஆரம்பிக்கிறத நான் நினைத்த சேல்ஸ் ஆரம்பிக்கிறது பறையில தான் ஆரம்பிக்கும். அழுது ஆரம்பிக்கும் தம்மாட்டம் துடும்பு. ரைட். அண்ட் மியூசிக் காம்ஸ் மீ டவுன். இப்போ நான் ஒரு ஐடியேட் பண்ணணும்னா ஃபார் மீ சாங் ஆஃப் சோல், இளையராஜோட சாங் ஆஃப் சோல் வந்து காம்ஸ் மீ டவுன். ராக் மியூசிக் அது வந்து என்ன அஜிடேட் பண்ணும், செம்மையா இருக்கும். ஃபோக் இதுல எதுவுமே வார்த்தை வரக்கூடாது. ராக்ல வார்த்தை எனக்கு புரியாது, அதனால பிரச்சனை கிடையாது. கேன் யூ ஷேர் யுவர் பிளேலிஸ்ட்? பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு மியூசிக் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது நீ ஒரு 2-3 பிளேலிஸ்ட் சொல்ல முடியுமா? ஸோ மியூசிக் அப்படின்னு வரும்போது பிளேலிஸ்ட்ன்னு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த ஒயிட் நாய்ஸ் மாதிரி மியூசிக் இருந்தது அப்படின்னா செம்மையாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒயிட் நாய்ஸ்னா ஒயிட் நாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்லீப்புக்கு அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் நாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். கூகுள் பண்ணி பாருங்க தெரியும். எனக்கு வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இப்போ நான் வந்துட்டு உட்காந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோ இல்லைன்னா நல்லா குத்துப்பாட்டுலாம் கேட்டேன்னா ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான். ஸோ அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால மியூசிக் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு மியூசிக் கேட்கணும் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக ஐ லைக் டு லிசன் டு பீத்தோவன். ஸோ ஸ்பாட்டிஃபைல தேர்ஸ் அ பிளேலிஸ்ட். ஸோ பீத்தோவனுக்கு சிமிலராக நிறைய கீழே காமிக்கும். அது இல்லாமல் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி தனியாக நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏதாவது ஆப்ஸ் உன்னால் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஷூர். ஸோ யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபைலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் மியூசிக், ஃபோக்கஸ் மியூசிக் அப்படின்னு போட்டோன்னா நிறைய பிளேலிஸ்ட் வரும். ஸோ அதை போட்டனாலே அமைதியாக நம்ம கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சிமிலர்லி ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் எஃப்எம், ஹெட் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஆப்ஸில் போனாலும் இந்த மாதிரி ஒர்க் மியூசிக், கான்சென்ட்ரேஷன் மியூசிக் அந்த மாதிரி நிறையா வரும் உங்களுக்கு. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி மியூசிக்னே ஆக்சுவலாக ஹெட் ஸ்பேஸில் வந்துட்டு உண்டு. அண்ட் சம்டைம்ஸ் இட் கேன் ஜஸ்ட் டூ வண்டர்ஸ். ஆக்சுவலி எனக்கு பயங்கரமாக வந்துட்டு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. நான் ரொம்ப நேரம் பண்ணுற ஒரு வேலையை நான் ஷார்ட் பீரியடில் முடிக்கிறதுக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மியூசிக்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சூப்பர். இது கூட there's a tool called Pomodoro technique ஒன்று இருக்கு. ஸோ 25 நிமிஷம் வேலை செய்யணும், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். திருப்பி 25 நிமிஷம் வேலை செய்யணும், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு வேலையை செய்ய மாட்டோம், அந்த வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்வோம், நம்ம மண்டை ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் வேலை, கம்ப்ளீட்டட், டேக் ரெஸ்ட், தென் ஃபோக்கஸ் ஆன் ஒன் வேலை, கம்ப்ளீட். Pomodoro technique. ஆமா, நான் கூட என் டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன். அது கூட எனக்கு ஒரு ஹேபிட். ம். ஸோ ஏன்னா நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு எத்தனை டேப் இருக்கோ அவ்வளோ தாட் ப்ராசஸ் நமக்கு ஓடும். ம். இப்போ ஜிமெயில் இருக்கு, பக்கத்துல வந்துட்டு ஷாப்பிஃபை இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நம்ம மைண்ட்ல வந்து சப்கான்ஷியஸா ஓடும். ஆட்ஸ் பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையில படிக்க போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மீதி எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். அந்த ஒரு டேப் எது நான் பண்ண போறேனோ அந்த டேப் மட்டும் ஓப்பனா இருக்கும். ஸோ தட் ஐ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். ம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செம்ம. ஃபோனுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஃபோன் சம்டைம்ஸ்ல ரொம்ப கடுப்பாச்சுனா ஏர்ப்ளேன் மோட்ல போடுறேன். இப்போ போட்டிருக்க மாதிரி. ஃபோனுக்கு வந்து ஆக்சுவலாக there is a ஜென் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட பிரச்சனை என்னன்னா இப்போ ஏரோப்ளைன் மோடு கூட நம்ம போய் ஆஃப் பண்ண முடியும், வைஃபை கூட நம்ம போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். ஜென் மோடு போட்டால் 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 10 மினிட்ஸ். நீங்கள் அதை போட்டீங்கன்னா ஸோ நான்லாம் 40 மினிட்ஸ் போட்டு உட்காந்துருவேன். யூ கான்ட் ஆக்சுவலி கோ அண்ட் டர்ன் இட் ஆஃப். அதை ஆஃப் பண்ணாத ஒரு இன்கமிங் கால் மட்டும் வரும், மற்றபடி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென் மோட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். உங்களால் ஜென் மோட்ல இப்போ நார்மலாக ஸ்ட்ரீக் எடுப்போம்ல, உங்களால் ஜென் மோட்ல ஸ்ட்ரீக் எடுக்க முடிஞ்சுன்னா வேற லெவல், உங்களோட ஸ்கேலே வேற லெவலில் இருக்கும். திஸ் இஸ் ஒன். கேன் யூ ஷேர் யுவர் ரொட்டீன்? காலையில் 5 to 9 சொல்லியிருக்கேன், அப்படியே சொல்ல முடியுமா? ஏன்னா யூ ஆர் டூயிங் மல்டிபிள் திங்ஸ், யூ ஆர் நாட் டூயிங் ஒன் திங். ஓகே, அது எப்படி? வாட் இஸ் யுவர் ரொட்டீன்? ஸோ மார்னிங்ஸ் தான் செம பிஸியாக இருக்கும் யூஸ்வலாக. அண்ட் எனக்கு வந்துட்டு நான் கவனிச்ச வரைக்கும் ஐ ஃபீல் தட் மை பிரெயின் டர்ன்ஸ் ஆஃப் ஆஃப்டர் சம் டைம். ஏன்னா நான் ஏர்லி ரைசர் அப்படிங்கிறதுனால எதனால எனக்கு தெரியல, ஒரு 11க்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம்
இதுவான மாதிரி ஆயிரும் எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குள்ள எவ்வளோ மேக்ஸிமம் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுப்பேன் நானு. என்னோட பேர்ல என்கிட்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. கிருபான்னு சொல்லிட்டு. அதுல டேட் வைஸ் இருக்கும். அத அன்னைக்கு நான் முடிக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஹவ் லாங் எத்தனை நாளுக்கு முன்னாடி ப்ரையரா பிளான் பண்ணுவேன்? இட் டசன்ட் மேட்டர். எனக்கு ஒரு டாஸ்க் சொல்றாங்க ஒருத்தங்க, இல்ல எனக்கு தெரிய வருது நான் பண்ணணும் அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் டு கோ அண்ட் புட் இட் இன் த டாக்குமெண்ட். இது நான் பண்ணணும். எது வந்து ஷார்ட் டேர்ம் டாஸ்க், எது லாங் டேர்ம் டாஸ்க் அப்படின்றத பிரிச்சுப்பேன் அதுல நானு. இமிடியேட்டா பண்ணணும் அப்படின்னா அது அடுத்த நாள் டேட்ல நான் போட்டுப்பேன். You fucking do action priority matrix in your Word document. Yeah. We are very frugal. Oh. So it works. It works like a charm. Mm. ஸோ அதனால என்னோட டாப் ப்ரையாரிட்டி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ 9:30 மணிக்கு உட்காந்தா டெய்லி எனக்கு 9:30 to 10 o'clock மார்க்கெட்டிங் கால் வித் மை ஃபேஸ்புக் டீம். 10 to 10:30 என்னோட அக்கௌண்ட் மேனேஜர் டீமோட வந்துட்டு மீட்டிங் இருக்கும். 10:30க்கு அப்புறம் என்னோட 11:30 வரைக்கும் மேக்ஸிமம் மை பிரெயின் கேன் புல் இட் ஆஃப். அந்த 1 hourல மேக்ஸிமம் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் எல்லாத்தையுமே கடகடன்னு முடிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் நானே பிரேக் எடுத்துப்பேன். பிரேக் எடுத்துட்டு ஐ டேக் அ ஸ்நாக். அதுக்கப்புறம் ஐ சில் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் 12:30க்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மறுபடியும் லைக் ஐ செட் லஞ்ச் சாப்பிட்டேன்னா இன்சுலின் லெவல் போடும், கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஐ ஒன்ட் கீப் திங்ஸ் தட் ஹேஸ் டு மேக் மீ திங்க். அப்போ வந்துட்டு மீட்டிங்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு மேலே வச்சுப்பேன் நான். ஏன்னா என் கிளையண்ட் கூட பேசும்போது எனக்கு எனர்ஜி தனியாக தேவையே இல்லை. நான் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ அதனால அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நான் மத்தியான டைம் ஃபுல்லாக வச்சுப்பேன் நான். மை சன் கம்ஸ் பேக் ஃப்ரம் ஸ்கூல் பை அரௌண்ட் 4:30. இப்போ 5:30 ஆகிட்டாங்க 10th. அவர் வரத்துக்குள்ள நான் அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் 1 hour அவருக்கு நான் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்தோடனே ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுவார், அவர் கரெக்டாக சாப்பிட்றாரான்னு பார்க்கறதுக்கு, படிக்க உட்கார வைக்கிறதுக்கு, இல்லை டியூஷன் அனுப்புறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நான் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால அந்த 1 hour நான் எப்பயுமே ஃப்ரீயாக வச்சுப்பேன். ஸோ என்னோட ஸ்லாட்ஸே நான் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பேன். அவரை செட்டில் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்லாட்ஸ், ஈவினிங் ஸ்லாட்ஸ் ஓடும், நெக்ஸ்ட் மீட்டிங் ஸ்லாட்ஸ் எல்லாம் ஓடும். அது மறுபடியும் ஒரு 8 o'clock போகுது அப்படின்னா நடுவில் 6:30க்கு ஐ ஃபினிஷ் மை டின்னர். 6:30 to 7 இஸ் மை பிரேக் டைம் அகேன். 6:30க்கு டின்னர் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா 7 o'clockல முடிச்சிட்டேன் அப்படின்னா 9 மணிக்கு தூங்கும்ல, 12 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தா பசிக்கதா செய்யும். கோச் கிருபாவோட ப்ராசஸ் அது வந்து எப்போ ஸ்கேல் ஆச்சு? ஆஃப்லைன், ஆன்லைனில் 10 பேர், எப்போ இருந்து ஸ்கேல் ஆச்சு? அந்த 3 days ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து ஸ்கேலிங் செம்மையாச்சு. வாட் இஸ் ஸ்கேல்? Scale is அப்புறம் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். சொல்லு. Scale is when you improve your revenue without affecting the quality of your service. That is good scale. Okay. நான் கண்ணாபின்னான்னு உள்ள கொண்டு வரது பெரிய விஷயம் இல்லை. சேம் குவாலிட்டி ஆஃப், இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கணும். That is scale. And revenueல தான் ஸ்கேல் இருக்கணுமே, நம்பர்னு ஓடக்கூடாது. Okay. It's very important. Okay. ஸ்கேல் போது it's been 4 years. Can you share one transformational story which is very close to you? நிறைய இருக்கு. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்துட்டு உலகத்துக்கே சொன்னால் எடுத்துப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் கேட்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா டயட்டிஷியனோட ஹஸ்பண்ட் குண்டா இருப்பாங்க, டயட்டிஷியனோட பசங்க வந்துட்டு காய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது நிறைய நடக்கக்கூடிய விஷயம். ஸோ பட் என்னோட வீட்லேயுமே முதல்ல நான் அதை ஆரம்பிச்சப்ப நான் ஏதோ தப்பு பண்ணுறனோ, என் உடம்பு கெடுத்துக்கிறனோ அப்படின்லாம் தான் வந்துட்டு எல்லாரும் நினச்சாங்க. அதில் எங்கள் அம்மா ஒன்று. பட் ஒன்ஸ் நான் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன், வேலிடேஷன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் அம்மா ஒரு வழியாக நம்பினதுக்கு அப்புறமா யூஎஸ்ல கோவிட் டைமில் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால திரும்ப வர முடியல. ஆனால் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் வந்துட்டு திரும்ப ஹெல்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ரெண்டாவது அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் நடந்தது. ஸோ அவரும் வந்துட்டு ஒழுங்காக ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நான் இங்கேருந்தே நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. அண்ட் 2 பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அம்மா வந்துட்டு 65 yearsல வந்துட்டு 8 kgs கம்மி பண்ணுறாங்க. அப்பா வந்துட்டு 70 yearsல வந்துட்டு 9 kgs கம்மி பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப விகரஸ் எக்ஸசைசஸ் கிடையாது, ரொம்ப விகரஸ் டயட்ஸ் கிடையாது. அவங்கவுங்க வீட்டு சாப்பாடுலே எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். 2 பேரும் சூப்பராக வந்துட்டு, என்னதான் நான் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் அதை கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு அதில் கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்துட்டு, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எல்லாமே. ஸோ அவங்களோட ஹெல்த் என்னால் ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்மளால திரும்ப வந்துட்டு வி கான்ட் பே பேக், பணமாவோ எஃபர்ட்டாவோ, ஏன்னா நம்மள அவங்க அவ்வளோ பார்த்துருக்காங்க. ஸோ என்னால் ரொம்ப ஒரு சின்ன பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் தெரியும் சொல்லுங்க? இப்போ இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். பட் இந்த நாள் இந்த வீடியோவில் ஐ ஹவ் சீன் 10,000+ women participate in my programs and transformations have been many.
ரொம்ப கிரிட்டிக்கலான ஒருத்தங்க அவங்களுக்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்பா அம்மா இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க சொன்னா யூஎஸ்ல ஒரு கிளையண்ட், அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் கண்டிஷன், ரொம்ப யங் ஏஜ், ஆனா அவங்களுக்கு வந்துட்டு அந்த வயசுலயே ஹார்ட் கண்டிஷன். பையனா பண்ணா இட்ஸ் a women. women, I target only mothers, right? So அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹார்ட் கண்டிஷன்னால அவங்களால வந்துட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது, ஹெவியா குச்சி குச்சி அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரன்னிங் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அதே ஹார்ட் கண்டிஷனுக்காக அவங்க வெயிட் கம்மி பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று முட்டிட்டு இருந்தது. இதனால அதை பண்ண முடியல, அதனால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்னென்னமோ டயட் என்னென்னமோ இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலன்னு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மெத்தட் ட்ரை பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன்லேருந்து நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே அதில் ஆரம்பிக்காதீங்க, நியூட்ரிஷன்லேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிங்க, ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ வெண்ட் ஆன் டு ஸ்லீப். அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு வெயிட் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா அவங்களால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நடக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேண்டிங் மூச்சு வாங்கும் பயங்கரமா. அவங்க வந்து கொஞ்சம் நடந்தாங்க பண்ணாங்க, பிரெத்லெஸ்னஸ் ரொம்பவே இருக்கும் அவங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு, வெயிட் கம்மியாக அவங்க வந்து அது கொஞ்சம் கம்மியாச்சு. தென் அவங்களால நடக்க முடிஞ்சுது. ஒரு 12 kgs வரைக்கும் கம்மி பண்ணாங்க. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அவங்களால இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன பிளாட்டோ அடிச்சது. மறுபடியும் ஒரு ரொம்ப சிம்பிள் சேஞ்ச் தான். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், மெட்டபாலிக் கியூ அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். பண்ணதே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10K ஸ்டெப்ஸ் பண்ணுறேன், ஏன் எனக்கு வெயிட் குறையில அப்படின்வாங்க. ஒரே விஷயத்த கொடுத்து வேற வேற ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, புதுசாக பண்ணணும். அவங்ககிட்ட நான் சொன்னது ஒரு 500 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நியூட்ரிஷனில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் அது பண்ணாங்க, இன்னொரு 6 கிலோ கம்மி பண்ணாங்க. ஸோ ரைட் நவ் அவங்க திரும்ப திரும்ப ஒரு டயட்டீஷியனோ இல்லை ஷேக் பவுடரோ இல்லை ஒர்க் அவுட்டுக்கோ இல்லை எதுக்கோ ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹார்ட் கண்டிஷனும் வந்துட்டு இட்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 18 கிலோ கம்மி without going to gym. எஸ், 18 கிலோ குறைச்சிருக்காங்க without going to gym and it's completely done digitally. எஸ், டிஜிட்டலி ஹோம் ஃபுட், நல்லா சாதம் சாப்பிட்டாங்க, ப்ராப்பர் சவுத் இந்தியன் அவங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இவங்க வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் சென்ட்ரிக் வியூலேருந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஆண்டர்பனர் ஃப்ரண்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மைண்ட் செட் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ்னால் ஃபிட்னஸில் ஜிம் ஆரம்பிக்கணும், ஜிம்மில் போய் மக்கள் சேரணும், வெயிட் குறையும். ஓகே, ஷி வாஸ் ஏபிள் டு டூ டிஜிட்டலி. 18 கிலோ டிஜிட்டலி. எப்படி, வாட் இஸ் த மேஜிக்? அது சொல்லிட்டா எல்லாரும் ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் இல்லை, ஐயோ சொன்னா கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்லி செஞ்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆக்சுவலாக மெயினாக வந்துட்டு மதர்ஸ்க்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி. எல்லாருக்குமே தெரியும், போய் கூகுளில் தட்டினீங்கன்னா வரப்போகுது என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. அக்கௌண்டபிலிட்டி, செஞ்சீங்களா செஞ்சீங்களா, ஏன்னா ஒரு நிமிஷம் நினைப்பாங்க ஆமா செய்வீர்களா தான், அதை கேட்டுட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நிமிஷம் நினைப்பாங்க, சே நம்ம இதுக்கப்புறம் நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்னு எல்லா மதர்ஸும் நினைப்பாங்க. அடுத்த நிமிஷம் குழந்தை வந்து கூப்பிடும், வீட்டில் வயசானவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் வரும், வேற ஏதாவது வேலை செய்யறவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க வர மாட்டாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, அவங்கள மறந்துடுவாங்க ரொம்ப ஈஸியாக. ஸோ என் டீமில் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறது அக்கௌண்டபிலிட்டி. அவங்களுக்கு ஞாபகப்படுத்தே இருப்போம், சாப்பிட்டீங்களா பண்ணீங்களா டாஸ்க் போட்டிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் ஆப் இருக்கு. மொபைல் ஆப்பில் வந்துட்டு அவங்க சாப்பிட்ற மீல் பிளேட்ஸ் போடுவாங்க. வி டோன்ட் பிலீவ் இன் கேலரி கவுண்டிங். எங்களுக்கு கேலரி கவுண்டிங் மேலே நம்பிக்கையே கிடையாது. அன்டில் நல்லஸ் அவங்க பயங்கர ஸ்பெசிஃபிக் கோல் இருக்குது அப்படின்னாலும் தேவையில்லை. ஸோ டெய்லி நான் கேலரி கவுண்ட் பண்ணுவேன். மீல் பிளேட்ஸ் டெய்லி மொபைல் ஆப்பில் போடணும். அதே மாதிரி எவ்வளோ வாக் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போடலாம். அண்ட் ஸ்லீப், இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட நாங்கள் வந்துட்டு டாஸ்க் கொடுப்போம். மைண்ட் ஹீலிங் டெக்னிக்ஸ், மியூசிக், லிஸ்னிங் டு ஸ்பெசிஃபிக். இன்ஃபேக்ட் சிரிங்க அப்படின்னு நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். இவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பர்டிகுலர் ஹார்ட் பேஷண்ட் நான் சொன்னவங்களுக்குலாம் வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு வாரத்துக்கே வந்து டெய்லி 10 நிமிஷம் நீங்கள் வந்து வாய் விட்டு சிரிக்கணும். அந்த சமயத்தில் நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து சிரிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசி சிரிங்க. எவ்வளோ பேர் டெய்லி சிரிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு ஆக்சுவலாக கம்மி தான். ஸோ அந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுப்பேன் நான், ஸ்பெசிஃபிக்காக ஆக்ஷன் பேஸ்ட் டாஸ்க். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுப்பேன். பீப்புள் ஆர் நாட் டம், பீப்புள் ஆர் எஜுகேட்டட். அவங்களுக்கு தேவை ஏன் பண்ணணும், ஓகே இதனால் நான் பண்ணலாம் எனக்கு நல்லது, சப்கான்ஷியஸாக பண்ணுவாங்க. அதை பண்ண வைக்கிறோம். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு டீமில் இருக்காங்க. முன்னாடி நானே பண்ணுவேன், இப்போ டீம் இருக்காங்க, ப்ராசஸ் செட் பண்ணியாச்சு. அவங்க போய் அதை அப்ரூவ் பண்ணி திரும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போடுறாங்க, அப்ரூவ்ட் வெரி குட் அப்படின்னு போடுறாங்க. இல்லை ஏதாவது தப்பாக பண்ணுறாங்க, சாப்பிட்றதுலையோ இல்லை வேறு எதுலையோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அக்கௌண்டபிலிட்டி, டெய்லி நம்மளையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, நம்மளையும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஃபேமிலி தவிர இன்னொருத்தங்க
நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே என்னோட கிளையண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்களுக்கு தேவை அக்கௌண்டபிலிட்டி, அந்த புஷ், எக்ஸ்ட்ரா புஷ். அதனால தான் சக்ஸஸ் வரும். எவ்வளோ மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு வெயிட்? 35 kgs. 35 புரியல. ஏன்னா 100 மேலாம் நிறைய பேர் வருவாங்க. அறுத்துட்டாங்களா? 100 kgsக்கு மேலாம் வருவாங்க ம். ஒரு சிலர்லாம். ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் 70s வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ ஏன்னா அகைன் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள தொடர்ந்து பண்ண வைக்கணும், அதை லைஃப் ஸ்டைல் ஆக்கணும். ரெண்டாவது நான் சொல்கிற முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா இட்ஸ் ஆப்போசிட் டு மார்க்கெட்டிங். ஆனால் நான் சொல்லுவேன், என்கிட்ட நீங்கள் கோர்ஸ் பண்ணி நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது, யார்கிட்டையுமே போகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் விற்கும்போதே அதான் சொல்லுவேன், நீங்கள் இப்போ ஜிம் போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் வேற யார்ட்டையாவது ஜும்பா கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா அவங்க யாருமே உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வருஷம் என்கிட்ட வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. லைஃப் லாங் நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்கள் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் என் கூட இருங்க, அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் பே மீ அகேன், யூ ஷுட் நாட் பே எனிபடி அகேன் அபவுட் திஸ். ப்ராடக்ட்ஸ் ஆனால் வாங்கிக்கோங்க, ப்ரோட்டீன் கோ பட் தட்ஸ் ஃபைன். ஆனால் எனக்கு எப்படி இழைக்கிறதுன்னு தெரியல, இல்லை எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யார்ட்டுமே போகக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது திரும்ப பவுன்ஸ் பேக் ஆக மாட்டாங்க. ஒரு ட்ராவல் போது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியும். ஒரு ஃபெஸ்டிவல் போது எப்படி மாடரேட்டாக ஸ்வீட்ஸ் இல்லாமல் சாப்பிட்டு நொறுக்கு தின்னலாமும் சாப்பிட்டு எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் மெயினாக நாங்கள் சொல்லி தருது. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணாதவங்கள how do you handle? ஸோ நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்ட், இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ கரண்ட்லி நாங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுற மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த ஸ்லைட்டாக லேக் ஆகும்போதே வந்துட்டு அந்த 1-on-1 மீட்டிங்ஸ் வீக் ஆன் வீக் நான் அக்கௌண்ட் மேனேஜர் 1-on-1 மீட்டிங்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வந்துட்டு வரல அந்த மீட்டிங்க்கு அப்படின்னாலே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் அனுப்புவோம் ஏன் வரல அப்படின்ட்டு. ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நாங்களே ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வர டைம் இல்லைனாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப்பாக வீடியோ அனுப்புவோம். மூணாவது ஸ்டெப்பாக நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வருவாங்க. ஸோ இந்த 3 ப்ராசஸ்லையும் வந்துட்டு அவங்களால பண்ண முடியல அப்படின்னா தென் ஐ டெல் தம் ஐ வில் கிவ் யூ 1 month டைம் ஃபார் ரீபவுண்ட். ஃப்ரீயாக தரேன், மீட்டிங் வாங்க, என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம், என்ன ரூட் காஸ்ன்னு பார்ப்போம். யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இல்லைனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஏதாவது டிமைஸ் ஆயிருக்கும், ஊருக்கு போயிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் தான் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஏன் அவங்க பண்ணாமல் விடுவாங்க, ஏன்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஐ கிவ் தம் a rebound period. புரியுது. ஸோ இப்போ ஆட் பர்ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹவு டு யூ ஹேண்டில் ஹேட்டர் ட்ரால்? அது வந்து கண்டிப்பா ஃபிட்னஸ் இருக்கவங்களே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, அதெல்லாம் how do you எனக்கு handle? அதாவது சோஷியல் மீடியால மட்டும் இல்ல, கோர்ஸ் உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே என்னோட 3 days கோர்ஸ்ல வந்துட்டு மினிமம் ஃபியூ டயட்டீஷியன்ஸ் இல்லைன்னா அவங்க ஆளுங்க அது மாதிரிலாம் வந்துட்டு அது மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கு. சம்டைம்ஸ் ஐ ஹவ் கால் தம் அவுட். ம். நான் போய் கடகடன்னு அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்து, முன்னாடி அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ டைம் இல்லை அதுக்கெல்லாம். போய் அவங்க ப்ரொஃபைல் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட், நீங்களும் நல்லா பண்ணுங்க, நானும் நல்லா பண்ணுறேன், பட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் செஷன்லேயே அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்க ப்ரொஃபைல்லாம் போட்டு ஐ ஹவ் கால் தம் அவுட். ம். அது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக அந்த செஷனில் தான் எனக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் வந்துச்சு. ம். ஏன்னா எல்லாரும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனாங்க the ம். way I dealt. ஏன்னா நான் அவங்கள வந்துட்டு தப்பா பேசல, எதுவுமே பண்ணல. I just called them out the truth. ம். இவ்ளோ பேர் வந்துட்டு உண்மையிலே லைஃபை மாத்தணும்னு நினைச்சு வராங்க. ஒரு சிலருக்கு வந்து வெயிட் லாஸ் இஸ் a change of life. ம். அது உண்மை. ம். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிகமிங் லீன். ம். அவங்களுக்கு எல்லாமே மாறும். அதனால அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே ஒர்க் பயங்கரமா அவங்களுக்கு வந்து மாறும். ம். ஸோ ஏன் இவ்வளோ பேரோட லைஃப்பை வந்துட்டு நீங்க ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட பர்சனல் அஜெண்டாக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நான் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட சொன்னேன். வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட பண்ணலாம், ம். பிரச்சனை என் டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். ம். இது வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஐவ் டன். அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல காமெண்ட்லலாம் போய் போடுறாங்க, நீங்க வந்துட்டு இது பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க பண்ணவே இல்லை அப்படின்லாம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க இது கொடுக்கவே இல்லை, நீங்க இது சொல்லவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட நான் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டு நான் உங்களுக்கு செஷன் தரேன், நீங்க தாராளமா வாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் நான் கிளியர் பண்றேன். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இன்ஸ்டாகிராம்லேயே கூட டைரெக்டாக நம்ம லைவ்ல போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னே போய் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களே வந்து ஓகேங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம மனசுல பயம் இருந்தால் தான் நம்ம பயப்படணும். நம்ம வந்துட்டு ஜென்யூனா பண்ணணும்னு நினைக்கிறோம், உண்மையிலே வந்துட்டு லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம எதுக்காக பயப்படணும்?
இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா விமன் கான்டென்ட் போடுறக்கோ இதுக்கோ யோசிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ட்ராலை தாண்டி அபியூஸ் எல்லாம். அதை ஹவு டு யூ ஹேண்டில்? abuse எல்லாம். அபியூஸ்ல சும்மா பிக்சர்ஸ் அதெல்லாம் வரும்ல சேட்ல, அதெல்லாம் ஹவு டு யூ ஹேண்டில்? அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, ம். வயசாச்சு. ஆஃப்கோர்ஸ் 40 years வயசாச்சு. ஐ திங்க் பை மைண்ட் ஐ எம் மோர் மெச்சூர்ட் ஃபார் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் அந்த அவ்வளோ ஒரு சின்ன விஷயம்லாம் என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது இப்போ. விமனுக்கு என்ன சொல்ல வர? இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சிட்டு பண்ணாம இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. See, யாரோ ஒருத்தங்களுக்காக நம்மளோட growth நம்ம அஃபெக்ட் பண்ணிக்க கூடாது இல்லையா? நீ என்ன என்னோட மைண்ட் அஃபெக்ட் பண்றது? என்னோட வளர்ச்சி, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கும் போது நீ யாரு அதை நான் அஃபெக்ட் பண்றதுக்கு? நீ போடுற ஒரு பிக்சர்னாலயோ ஒரு கமெண்ட்னாலயோ நான் வந்துட்டு ஏன் அஃபெக்ட் ஆகணும்? ஸோ நம்மள எதையுமே வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம எக்ஸிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணலன்னு அர்த்தம். அவங்கள என்டர்டெயின் பண்ணலன்னா அவங்க வேற யாராவது பார்த்து போயிட்டு இருப்பாங்க. சிம்பிள். இந்த பாட்டுல வந்து பின்னாடி வந்து மனிதி வெளியே வா, கிரிஞ்சு பெலோ அந்த பாட்டை போட்டு எந்திரி வெளியில வா நீ வந்தா. வை விமன் ஷுட் பி ஃபிட்? ஓகே, கேள்வி கொஞ்சம் மாத்துறேன். வை மாம் ஷுட் பி ஃபிட்? மாம்ஸ் ஏன் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸே கிடையாது. ஆக்சுவலா இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று வந்துட்டு நீங்க யாருக்காகலாம் நீங்க வந்துட்டு உங்க ஃபிட்னஸை பார்க்காம இருக்கீங்களோ, அதாவது நான் என் குழந்தைய பார்க்கணும், என் ஹஸ்பண்டை பார்க்கணும், சீனியர் கேர் பார்க்கணும், ஒர்க் பார்க்கணும், என்னென்ன விஷயத்துக்காகலாம் நீங்க வந்துட்டு ஃபிட்னஸ் பார்க்காம இருக்கீங்களோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நீங்க ஃபிட்டா இல்லை, ஹெல்தியா இல்லை அப்படின்னா வாட்ஸ் அ பாயிண்ட்? 2வது விஷயம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலா ஒரு growth, ஒரு பர்சனல் ஃபிட்னஸ் அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு பார்த்துக்கல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஏன் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதா? மற்றவங்களுக்காகவே தான் வாழணுமா? நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லையா? யூ ஹாவ் டு பி செல்ஃபிஷ். ஐ கீப் சேயிங் திஸ். செல்ஃப் கேர்னா வந்துட்டு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பு இல்லை. ஹெல்த் விஷயத்துல செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க பண்ண ஆரம்பிங்க, தானா உங்க குழந்தை, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே தானா பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்கலாம் வந்துட்டு ப்ரீச்லாம் பண்ணா கேட்க மாட்டாங்க. நீ முதல்ல பண்ணு அப்படின்னு. ஸோ நீங்க முதல்ல பண்ணுங்க, தானா பசங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. கிரியேட் as an identity. Health is an identity. It's not one of your properties. இவங்கன்னா ஹெல்தியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். சூப்பர். வை விமன் ஷுட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆர் எம்பவர்டா உள்ள வரணும்னு நீ நினைக்கிறேன்? விமன் கையில் காசு இருக்கணும், சொந்தமாக காசு இருக்கணும். அது எம்பவர்மெண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் மூலமாக வந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே வந்துட்டு கெத்தான விஷயம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்துட்டு வி நோ பீப்புள் ஹேண்ட்லிங். பசங்களை நம்ம தான் பார்க்குறோம், வீட்டை நம்ம தான் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க, பட் ஸ்டில் ஏற்கனவே நமக்கு அந்த பேசிக் நாலேஜ் ஆஃப் மேனேஜிங் திங்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது ஒரு புதுசான ஒரு விஷயமா நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது டெக்னிக்லாம் நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. வி ஆர் ஸ்ட்ராங். கற்றுக்கலாம், தப்பே இல்லை. கற்றுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் விமன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆர் நாட் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏற்கனவே நீங்கள் அதை பண்ணிட்டு இருப்பீங்க, அதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருப்பீங்க. காசுக்கு பண்ணுங்க. நீங்கள் எது நல்லா பண்ணுவீங்களோ அதை காசுக்கு பண்ணுங்க, அவ்வளோதான். ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்க்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பட் வாட் இஸ் ஃபெமினிசம் மீன்ஸ் டு யூ? ஈக்குவாலிட்டி. ஃபெமினிசம்னா விமன் ஆர் பெட்டர் தென் மென்னுங்கிறது கிடையாது. ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. நான் தமிழ்நாட்டில் பார்க்குற ஒரு கிரிஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மென் வந்துட்டு இந்த காஸ்டிசம் இதெல்லாம் வரும்போது பயங்கரமாக வந்துட்டு கொடி தூக்குவாங்க. எல்லா காஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மென் அவங்க வீட்டில் இருக்கிற விமன் வந்துட்டு ஃபெமினிசம் பற்றி பேசும்போது அதை கிண்டல் பண்ணுவாங்க. ஹவு இஸ் இட் எனி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காஸ்டிசம்? அவங்களும் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவங்க தான், விமனும் வந்துட்டு அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்டவங்க தான். ஏன் அந்த ஆங்கிள் உங்களால் எடுத்துக்க முடியுது, இந்த ஆங்கிள் உங்களால் எடுத்துக்க முடியல? அது ஒரு ஹிப்போக்ரஸியா உங்களுக்கு தெரியலையா? 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்கோம்ல. அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? நாங்களும் தானே கஷ்டப்பட்டோம். மூஞ்சி மாறுது பாருங்க. மூஞ்சி மாறுது. என்ன விதமா மாறுது? கோபம் வருது. ரௌத்ரம் பழகு. நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ரௌத்ரம் பழகு. சற்று இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எவ்வளவு இடைவேளை விடாலும் திரும்ப திரும்ப சொல்லுவோம்.
கம்ப்ளீட் பண்ணு. என்ன சொல்றீங்க? ஃபெமினிசம். ஸோ ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் ஈக்குவாலிட்டி கொடுங்க. இப்போ முந்தின ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு அப்பா வந்துட்டு ஒரு அம்மாவை மிரட்டுறது எல்லாரும் முன்னாடியும் வந்து ஒரு நார்மலைஸ்டாக இருந்தது. சும்மா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து ஒரு நார்மலாக இருந்தது. இப்போ அதே அப்பா அவங்க பொண்ணை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் மிரட்டினாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ஃபெமினிசம். விமனை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா அவள் ஆஃபீஸ்க்குள்ள வந்தால் ஆஃபீஸில் விமன் இல்லையா அப்படின்னா இருக்காங்கன்னு. ஏன் பாத்ரூமில் டஸ்ட்பின் இல்லை? ஓகே, நான் உண்மையாலுமே பாத்ரூம்ல டஸ்ட்பின் இல்லைன்னா அவன் செஞ்சிருப்பா, கண்டிப்பா திட்டிருப்பா, ஏதோ ஒன்று போய் வாங்கிட்டு வந்து சொல்லிருப்பேன். போய் வாங்கிட்டு வந்துருவான். ஸோ வை விமன் ஷுட் பி a part of the organization. விமன் எடுக்காதவங்களாம் வந்து தேர் மிஸ். ஆஃபீஸ் ஜாலியாக இருக்கும், அப்படியே இப்போதான் வேலை செய்கிறாங்க. விமன் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஓகே, விமன் எடுக்காதவங்க வந்து தே மிஸ்ஸிங் அவுட் ஆன் அமேசிங் டேலண்ட்ஸ். எடுக்காதவங்களுக்கு தான் நஷ்டம், அதுதான் உண்மை. ஏன்னா அஃப்கோர்ஸ் நிறைய ஐ அக்ரி, மெட்டர்னிட்டி வரும், எங்களுக்கு பீரியட்ஸ் வரும், அதெல்லாமே எங்களோட சேலஞ்சஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையும் மீறி வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டு எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப நிறையவே இருக்கும். ஹஸ்பண்ட், அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, ஹஸ்பண்ட் குடிக்காரராக இருக்காரு, இருந்தாலும் நான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விமன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. வைஃபு குடிக்கிறாங்க, நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னா எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா விமனுக்கு நேச்சுரலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபேமிலியை பார்க்கணும், அது பார்க்கணும். அவங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க ஈக்குவலாக காமிப்பாங்க. மென் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரலி தேர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உட்கார வச்சிருக்காங்க ஒரு சில ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி வரைக்கும். அந்த வெறி இருக்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாக வேலை செய்வாங்க டு ப்ரூவ் தேர் ஒர்த். நாங்களாம் அதான் பண்ணிடுறோம். ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து மென்டல் ஹெல்த் பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சீரியஸாக மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறேன். பிகாஸ் நான் என்ன கோ த்ரூ பண்ணங்கிறதே எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு இது இருந்திருக்கோ அப்படின்னு எனக்கு அதுக்கு வந்து தெரியும். நான் என்னோட கோர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 5-10 நிமிஷம் மென்டல் ஹெல்த் பற்றி பேசுவேன். உங்கள் ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மென்டல் ஹெல்த் பற்றி கொஞ்சம் பேசுவேன், அதுவும் எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஸ், எஸ்பெஷலி விமனோட. ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர் போயிடலாம், அப்புறம் விமன். ஓகே, ஆண்டர்பிரினருக்கு வந்துட்டு எப்படி நான் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேனோ, ஃபிசிக்கல் ஹெல்த்லேருந்து தான் மென்டல் ஹெல்த்தே வரும்னு சொன்னேன் நான். இன்ஃபேக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட். மென்டல் ஹெல்த் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஈக்குவலாக தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராடக்டோட எஃபிஷியன்சி, குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டர்பிரினர்ஷிப்னா, நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் வேலை செய்யலைன்னா கம்பெனி கிடையாது, அன்லெஸ் யூ ஹேவ் லைக் அ ரியலி பிக் கம்பெனி விச் ஒர்க்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ கம்பெனி என்ன ஆகும்? ஸோ அதை நம்ம ஒரு செகண்ட் யோசிக்கணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஆண்டர்பிரினராக நம்மளால் அதை பண்ண முடியாது. வேலை செஞ்சால் சோறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஈக்குவலாக நம்ம வச்சுக்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். விமெனுக்கு ஏன்னா நேச்சுரலாக நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும். இந்த மாதிரி பியூபர்ட்டியில் ஆரம்பித்து ஏற்கனவே ஹார்மோனல் ஹெல்த் கச்சா முச்சான ஹார்மோன்ஸ் டான்ஸ் ஆடுறது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது, போஸ்ட் ப்ரெக்னன்சினால ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது, மெனோபாஸ்னால ஹார்மோனல், இதை தவிர பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. டியூ டு விச் நமக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மென்டல் ஹெல்த் வந்து இட் வில் டேக் அ ஹிட். ஸோ விமென் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இது இன்ஃபேக்ட் நான் மென் அண்ட் விமென் சேர்த்தே சொல்லுவேன். நான் வெறுமனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுறதோ அப்பா அம்மாட்ட பேசுறதோ வந்துட்டு இட்ஸ் நாட் இனஃப். நீங்கள் வந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு கையில் கட்டு இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டிடி போடுறதுக்கு இமீடியட்டாக நீங்கள் போவீங்க டாக்டர்கிட்ட. ஏன் ஒரு மென்டல் ஹெல்த்னா வந்துட்டு யூ டோன்ட் டேக் தட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். சம்மந்தமே இல்லாமல் அந்த ப்ரொஃபஷனலே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் ஏன் போய் பேசுறீங்க? அவங்க தான் தப்பாக சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைவர்ட் பண்ணிவிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது டு டேக் மென்டல் ஹெல்த் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல். அவங்க உங்களை வந்துட்டு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் காமிக்க மாட்டாங்க, ஏன்னா தேர் ப்ரொஃபஷனல்ஸ்.
உங்களுக்கு எப்படி நீங்க உடம்பு சரியில்லைனா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்களோ, ஒரு ஜெனரல் பிசிஷியன்ட்ட போறீங்களோ, அது மாதிரி மனசு சரியில்லைனா நீங்க டாக்டர் தான் போகணும். ஸோ யூ ஹேவ் டு ரீச் அவுட் டு அ ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் இஃப் ரிக்வயர்ட் அ சைக்காட்ரிஸ்ட். அண்ட் அதுல எந்த தப்பும் கிடையாது. உடனே நீங்க பைத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே பைத்தியம் தான் பை த வே. யாரும் உருப்படி கிடையாது. ஸோ தேர்ஸ் நத்திங் ராங் இன் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். ப்ரொஃபஷனல் ரீச் அவுட் பண்ணி எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா they'll clear it out for you. அது தானா நீங்க வந்துட்டு அது இதெல்லாம் தான் நான் சொல்றேன். ஹெல்த் பட்ஜெட் அப்படிங்கிறதுல இந்த விஷயம்லாம் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் பீப்புள் ஹூ ஆர் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் டு டேக் கேர் ஆஃப் யூ. அதுல மென்டல் ஹெல்த்தும் கண்டிப்பா ஒரு விஷயம் தான். செல்ஃப் கேர் நம்ம பார்லர்ல, பெடிக்யூர், மேனிக்யூர்ல எல்லாத்துக்கும் நம்ம போடுறதுல இருந்து ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து இதுலயும் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கிருப்பா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா தெரியும். ஓகே, ரொம்ப போல்டான பர்சனா தெரியும். ஓகே, சின்சியர் டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த். எப்போ கடைசி ஆடுது? ஓ வெரி ஆஃபன், வெரி வெரி ஆஃபன். நேற்று காலையில் ஓகே. எப்போ அழுக வரும் அப்படின்னா இயலாமைனால அழுக வரும், பயத்தினால அழுக வரும். மெயினாக என்னோட சன் வந்துட்டு நல்லா இருக்கணும். இன்னைக்கு டெஸ்ட்டு, நேற்று புக்கை லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அழுக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு திட்டிட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு திட்டிட்டேன். அதுக்கப்புறம் திட்டினதுக்கப்புறம் எங்கே யூனோ எங்கே ஒழுங்காக படிக்காமல் போயிடுவாரோ, எங்கள் லைஃப் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருமோ. இது ரொம்ப சின்ன ஒரு ரொம்ப கிளாஸ் டெஸ்ட் தான், அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்லை. ஆமாம். ஸோ இல்லை, ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, I know you are a very strong person. I know you are very No, a strong person cries. பட் உனக்கு பயமா இருக்குன்னு சொல்றத, பயம்னா ஒரு ஆளை பார்த்து பயப்படுறது கிடையாது. எனக்கு என்ன பார்த்தாலும் பயம் கிடையாது. ஒரு சர்டன் பர்சனை பார்த்து எனக்கு பயமே கிடையாது. என்னைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது கிடையாது. ஆனா ஒரு நிகழ்வுக்கு எனக்கு பயம் உண்டு. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் எனக்கு உண்டு, எப்பயுமே உண்டு. அது இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா ரொம்ப திமிரா இருக்கிற மாதிரி நார்சிசிஸ்ட் ஆயிரும் இல்லையா? அந்த பயம் இல்லைன்னா ஒரு பயம் இல்லாதவங்க தானே நார்சிசிஸ்ட் ஆயிடுவாங்க. யாரை பத்தி எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்ட்டு. ஐ வாண்ட் டு பி a nice person. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். யூ ஆர் ரீச்சிங் அவுட் டு ஆல்மோஸ்ட், யூ ஆர் ஹெல்பிங் 10,000 plus women. ஓகே, நான் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், போல்டான பர்சன். How do you handle your mental health? Like, do you have a requirement? How do you handle? நான் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ், ஐ ஆல்வேஸ் வாக் த டாக். நான் பண்ணாத ஒரு விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வாக் த டாக். நான் என்ன சொன்னனோ அதுதான் நானும் பண்ணேன். எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்ஜி பாலாஜி. நான் இந்த நாலாம் இருக்கு அப்படின்ற அந்த பாட்காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு நான் கேட்ட ஒரு இதில் வந்து பாட்காஸ்ட்டில் வந்துட்டு ஹீ ஸ்போக் அபவுட் மென்டல் ஹெல்த். அதில் அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்லி அவர் அந்த சைக்காலஜிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து எப்படி அவருக்கு சால்வ் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் பேசினாரு. அப்போ வந்து இது எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். நமக்கு பேசுறது யாரும் இல்லையா அப்படின்லாம் கூட சம்டைம்ஸ் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஐ ஸ்டார்ட் ஓப்பனிங் அப் மை மைண்ட் அண்ட் ஐ ஸ்டார்ட் ரீடிங் மோர் அபவுட் இட். கண்டினியூஸ் ரீசர்ச் பண்ணும்போது அதை பற்றியும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இந்த மாதிரி ஆன்லைன் தெரபிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க, என்னால் நேரில் போய் பார்க்குறது என்னோட டைம் ஸ்கெடியூலுக்கு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் நிறையா. ஸோ அதனால ஆன்லைனில் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் ரீசர்ச்சிங். அண்ட் அப்போ ஐ ட்ரைட் ஃபியூ தெரப்பி செஷன்ஸ் அண்ட் எனக்கு வந்து அது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் ஜென்ரலாகவே எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை நான் வந்து செல்ஃப் அக்யூர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எனி ஃபிசிக்கல் எலிமெண்ட்னா கூட நானா போய் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு என்னோட ஜெனரல் ஃபிசிஷியன் பார்த்து, டாக்டர் எனக்கு ஏதாவது நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு என்ன பார்த்துக்க பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்னோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ எனக்கு தேவைப்படுறப்ப இந்த மாதிரிலாம் நடந்தது. இப்போ திடீர்னு வந்துட்டு என்னோட பையனுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் 8th to 9th 9th to 10th போகும்போது அது டீனேஜ் அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த விளையாட்டுத்தனம் இருக்கும். அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு யார்கிட்டையும் போய் எப்படி கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால ஐ டுக் அ செஷன் ஃபார் தட். அவங்க அதுக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, யூ ஹாவ் அ சேஃப் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப கத்திரிவணும்னு பயமா இருக்கேன். ஏன்னா கத்துனதுக்கப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். எனக்கு பயம், ஐ ஃபீல் பேட், திட்டிட்டோமே அப்படின்ட்டு. எனக்கு ஜென்டல் பேரண்டிங்லாம் வரல. ஸோ ட்ரை பண்ணேன். ஜென்டல் பேரண்டிங்லாம் வரல, ட்ரை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு பண்ணுவேன். பட் ஆனால் என்னால் திட்டாமல் இருக்க முடியல. ஏன்னா இதுதான் பயம், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பயம். ஸோ அதனால நான் ஐ ஸ்டார்ட் டேக்கிங். ஸோ அவங்களாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. டெக்னிக்கலாக சொல்லி தருவாங்க அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சேஃப் வேர்ட் மாரி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கோவப்பட போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாரி சமயத்துல வந்துட்டு நீங்க ஒரு சேஃப் வேர்ட் வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க பையனும் நார்மலா இருக்கும்போது அந்த சேஃப் வேர்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. இது 2 வேஸுமே போகும். நீங்க டென்ஷன் ஆக போற சமயத்துலயும் சரி, அவரு வந்துட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ற சமயத்துலயும் சரி, அந்த வேர்ட நீங்க 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல யூஸ் பண்ணும்போது நெறைய வாட்டி யூஸ் பண்ணுவீங்க. போக போக அந்த ஃப்ரீக்வென்சி கம்மியாயிட்டே போகும். அதுக்கப்புறம் நீங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு வராம போகும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ் சொன்னாங்க. யுவர் சேஃப் வேர்ட்? காஸ்மோஸ். காஸ்மோஸா? என் பையன் தான் அந்த வேர்ட் டிசைட் பண்ணாங்க. இது செமையா இருக்கு. கேன் யூ எக்ஸ்பிளைன்? ஸோ நான் அவர்ட்ட கேட்டேன், என்ன வேர்ட் வச்சுக்கலாம்? இந்த மாதிரி சொன்னாங்க. என் பையனுக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த மாதிரி தெரப்பிலாம் வந்துட்டு எடுக்க போறேன் அப்படின்னா, ஏன்னா ஐ ஹேவ் நார்மலைஸ்ட் இட் இன் மை ஹவுஸ். என் பையன பொறுத்தவரைக்கும் தெரப்பிங்கிறது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஒரு டாக்டர்ட்ட போற மாரி. ஐ மீன் தெரப்பி கண்ணு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா, மெண்டல் ஹெல்த் கெட்ட விஷயமா? கெட்ட விஷயமே கிடையாது. ம். அதுதான் நான் சொல்ல வரேன். கை உடைஞ்சா, கால் உடைஞ்சா டாக்டர்ட்ட போறோம்ல. நீங்களே உட்காந்து கண்டுபிடிக்கிறீங்க. இல்லல்ல. அப்ப மூளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் டாக்டர் தானே போணும். அப்படிதானே பார்க்கணும். நீங்க உங்கள சார்ந்தவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல வேற ஒருட்ட பிரச்சனைனா, அவங்க சார்ந்தவங்க பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூட்ரலைஸ்டான ஒப்பீனியன் வேணும்னா நீங்க எங்க போணும்? ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட போணும். பிரச்சனைனா அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அதனால இட்ஸ் நாட் அ பேட் திங். ஸோ அப்படி நான் வந்துட்டு போகும்போது அவங்க சொன்ன ஒன் ஆஃப் த திங்ஸ் நிறைய எனக்கு அவங்க பெனிஃபிஷியலா பண்ணியிருக்காங்க. பட் இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியல் ஸ்டஃப். அப்புறம் நாங்க 2 பேருமே உட்காந்து பேசினோம். நான் என் சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணேன். எனக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. அதனால இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பெட்டரா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னப்ப 2 பேருமே வி சாட் அண்ட் கூகுள்ட் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். டேஃபடில்ஸ் அது மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவரு கடைசியா எனக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாரு. காஸ்மோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ நான் அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இமீடியட்டா அதுக்கு மேல எதிர்த்து பேச மாட்டாரு. அதே மாதிரி அவர் அந்த வார்த்தை சொன்னாரு அப்படின்னா நான் வந்து அந்த ரூம் விட்டு வெளில போயிருவேன். நல்லா இருக்கு. ஆமா. அப்புறமா பொறுமையா உட்காந்து அந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசி சால்வ் பண்ணிப்போம். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. மெண்டல் ஹெல்த் பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா ஆடியன்ஸ்க்கு? ஆக்சுவலி அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு விமென்னோட மென்டல் ஹெல்த்துக்கு ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரொம்ப ஹை பர்சன்டேஜ் ஆஃப் விமன் வந்து ஹெவிலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்துட்டு மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் மாதிரி வந்துட்டு ஒரு மாஸ்க்ட் ஃபார்மேட் ஆஃப் கெட்டிங் மோர் ஒர்க் டன். அதாவது நம்மளை ஏமாற்றி நம்மளை ஜாஸ்தி வேலை செய்ய வைக்கிற ஒரு விஷயம் தான் மல்டி டாஸ்கிங். உங்களுக்கு தான் வரும், நீங்க தான் வசதி, நீங்களா அப்படி பண்ணுவீங்க, நீங்க தான் அப்படி பண்ணுவீங்க, காலி மாதிரி அது இதுலாம் சொல்லி நம்மள வேலை வாங்குற ஒரு முறை தான் வந்துட்டு மல்டி டாஸ்கிங். அதுக்கான அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும் அட் அ டைம் அப்படின்னா, ஒன்றா உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் உங்கள் குழந்தையிலேருந்து உங்கள் ஸ்பவுஸ்லேருந்து கூட இருக்கிறவங்கலேருந்து ட்ரெயின் பண்ணுங்க. இல்லை எங்கள் ஃபேமிலியில் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹையர் அ ஹெல்ப். உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னா ஹையர் அ ஹெல்ப். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் யார் வேணா பண்ணலாம். காசு கொடுத்தா சமைக்க ஆள் இருக்கு, காசு கொடுத்தா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் ஒரு ஆண்டர்பிரினரா நீங்கள் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும். தண்டமா எல்லாத்தையும் நானே பண்ணுவேன், நான் தான் வந்துட்டு அப்படி சமைப்பேன் இப்படி சமைப்பேன், தேவையே இல்லை. ஒரு வீக்கெண்ட் அழகாக செஞ்சு கொடுங்க போதும். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் நீங்கள் இது கம்மி பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். பட் ஹவெவர் மென்டல் ஹெல்த்னு வரும்போது ஆல்வேஸ் பி ஓப்பன் டு அப்ரோச்சிங் பீப்புள் ஹூ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அம்மாட்ட போய் புலம்புறது, வீடியோ காலில் போகிறது பிரயோஜனம் இல்லை. யூ ஹாவ் டு டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரிஞ்சா சில கேள்விகள்லாம் கேட்குறேன். ஸோ அந்த இது வந்து சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம அத்தனை பேரையும் இதையே நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ்? சக்ஸஸ் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ஊர் சுற்றணும், ரெஸ்பான்சிபிளாக ஃபேமிலியை செட்டில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இர்ரெஸ்பான்சிபிளாக சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் வருஷத்துக்கு. இதுதான் என்னோட சக்ஸஸ். செகண்ட் ஆஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பண்ணுறது. அதை நம்ம தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்னா பணம், ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஃபேமிலிங்கிறது வந்துட்டு 2 சைட்லையும் பார்க்கணும். இப்போது ஒரு மிடில் ஏஜ்ட் பீப்புள் அப்படின்னா பசங்களையும் பார்க்கணும், அப்பா அம்மாவையும் பார்க்கணும். ஸோ அவங்க 2 பேருமே ஈக்குவலாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மிடில் ஏஜ் பீப்புளுக்கு உண்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வி ஹாவ் டு டேக் இட் அப் ப்ராப்பர்லி அண்ட் ஹேண்டில் இட் த ரைட் வே. ஸோ நீங்கள் மிடில் ஏஜ்ங்களா? நீங்கள் மிடில் ஏஜ்ல, அதனால உங்களுக்கு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ்? எது ஒன்று ரீசெண்ட் டைமில் ஹாப்பியாக வச்சுக்கிச்சு? பணம் இல்லாமல், கஸ்டமர் இல்லாமல். ஹாப்பினஸ் வந்துட்டு இன்னும் எல்லா ஸ்ட்ராங் விமனுக்குமே வந்துட்டு அவங்கள யாரும் பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே.
அவங்களுக்கு என்ன அவங்க பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்ட்ராங் விமனும் வந்துட்டு அவங்கள மதிச்சு, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரீசென்ட்டா என்னோட சன் அந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல என் கூட அவர் இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப முடியாதப்போ ஐ ஹேவ் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் இருந்தப்போ ஹி வாஸ் ரியலி டேக்கிங் வெரி வெல் கேர் ஆஃப் மீ. எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையிலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு, ஓகே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்மளையும் நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிற ஒரு அசம்ஷன் ஸ்ட்ராங் விமன்னா அவங்களுக்கு வந்துட்டு யாரும் அவங்கள வந்து பார்த்துக்க தேவையில்ல. இட்ஸ் நாட் ட்ரூ. எவ்ரிபடி நீட்ஸ் தட் ஒன் வேர்ட் ஆஃப் கர்ட்டசி. வந்து முந்தானத்து நான் வெளில வந்தேன். ஓகே, நான் வெளில வந்தோடனே என் வீட்டுக்கு மேலே வேப்ப மரம் இருக்கு, அந்த பூ கீழே கொட்டிருக்கு, தண்ணி ஊற்றிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ரசிச்சது கிடையாது. நான் உள்ள வந்து பார்த்தது இல்லை, கவனிச்சது இல்லை. நம்ம பண்றதுல வந்து உள்ள வந்தா பூ கொட்டிருக்கு, அப்படியே பைக் நிக்குதுன்னா எனக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த ரோட திருப்பிட்டு வரேன், எனக்கு இப்போ ஒரு பூ பூத்துருக்கு, எல்லோ கலர்ல நிறைய மரத்துல இருந்து பூ வருது. இதெல்லாம் வேற லெவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ரீசெண்ட் ஹாப்பினஸ் இதுவா இருக்கு. இப்போ நேத்து இன்னைக்கு காலையில, நேத்து சாயந்தரம் இதுவா இருக்கு. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்கா இப்போ ரீசெண்ட் டைம்ல? மூமெண்ட்ஸ் அவ்வளோ லைட் மூமெண்ட்ஸ்ல நான் ரொம்ப ஈஸியா நான் சந்தோஷப்படுத்த முடியாது, பண்ணிட முடியாது. அதான் பிரச்சனை. எனக்கு ரொம்ப வந்துட்டு not all that easily satisfied. Man, பூக்கெல்லாம் சந்தோஷப்படுவேன். பூ பாவன்ட்டு என்னோட பேசுறான் பாருங்க. No, big things. I think one of my recent really ரொம்ப satisfying ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, I was going through a condition called endometriosis. ஸோ அது வந்துட்டு பீரியட்ஸில் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். அதுக்கு எல்லாமே நான் பார்த்துருக்கேன், சர்ஜரி அது இதுன்னு. நான் ஒபீஸாக இருந்தப்போ கிரியேட் ஆன ஒரு கண்டிஷன். அதை நான் இழைச்சதுக்கு அப்புறமா ஐ வாஸ் ஸ்டில் கோயிங் த்ரூ தி சிம்டம்ஸ். ஸோ அதை வந்துட்டு ஐ வாண்டட் டு பீட் இட். டாக்டர்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எல்லாம் பண்ணியாச்சுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. நானும் பட்டனா தட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நான் திரும்ப. பட் ஆனால் ஐ did a lot of research about it and I worked on a lot of things. And ஒரு வழியா வந்துட்டு அதை நான் சால்வ் பண்ணி, என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பேஸ் பண்ணியே நான் சால்வ் பண்ணி ஒரு வழியா நான் பெயின் ஃப்ரீ பீரியட்ஸ் என்னால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. அது வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தில். மாசத்துல 10 நாள் எனக்கு அதுலேயே போயிடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோமே, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, நம்ம பாஸ்ட்ல நம்மளை பார்த்துக்காததுனால நம்ம இப்போ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஃபைனலாக எனக்கு வந்துட்டு ஒரு பிக் அபடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சை ரிலீஃப் வந்துட்டு எனக்கு அதில் வந்து. ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்ன வந்துச்சு தெரியுமா? நான் வந்து மிஸ் சென்னை வின் பண்ணிட்டு, மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வின் பண்ணிட்டு, கிரிஞ்சா இருந்ததுல வின் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். இல்லை ஆக்சுவலாக அது இல்லை. யூ செட் வேற லெவல் இருக்கு. மிஸ்ஸஸ் இந்தியா வின் பண்ணதெல்லாம் வந்துட்டு அந்த ஜேர்னி பற்றி பேசவே இல்லை. ஒரு பேசலாமா? வெயிட் லாஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனு போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா நீ வந்து பாக்குறேன், இது யாரா இந்த ஃபிகர் அப்படின்னா இவளா அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? லைக் 4 அவார்டா பேக் டு பேக்? 4 கிரவுன். ஃப்ராங்கா சொன்ன போனா பிராண்டிங்காக தான் ஃபர்ஸ்ட் பேசினேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஈவெண்ட் ரன் பண்றேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸ்பான்சர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் முதல்ல ஃபோன் பண்ணேன். அவர் வந்து நீங்கள் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, சரி பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் என்ன நினச்சேன்னா, ஈவன் இஃப் நத்திங் ஹேப்பன்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் வந்துட்டு ஒரு மிஸ்ஸஸ் இந்தியா மிஸ்ஸஸ் தமிழ்நாடு போகிறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க என்னோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வருத்தப்படுற விஷயம், நான் முன்னாடி போட்ட ட்ரெஸ் எல்லாம் இப்போ என்னால் போடவே முடியல, எல்லாம் வார்ட்ரோப்ல தூங்குது, பெரிய பெரிய ட்ரெஸ்ஸாக போட வேண்டியது அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய வருத்தமே. அதனால அவங்க இது பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நான் போனேன். ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். நமக்கு வாய் நல்லா வரும். எல்லாரும் நினைப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி பேஜெண்ட் அப்படின்னா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, கேட் வாக் பண்ணுறது, அதில் தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. மூளை இருக்கணும், கரெக்டான சென்சிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்கணும், ஃபார்வர்ட் திங்கராக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஆக்சுவலாக ப்ரைஸ் கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு அதெல்லாம் இருந்ததுனால நம்மளால டக்குன்னு அடிக்க முடிஞ்சது. ஓகே, என்னென்ன கிரவுன் அடிச்சா? ஸோ மிஸ்ஸஸ் தமிழ்நாடு, மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா, மிஸ்ஸஸ் இந்தியா குளோபல்,
அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் கிளாம் வேர்ல்ட்லயும் வந்துட்டு செகண்ட் ரன்னர். சூப்பர். 4 பேக் டு பேக். எஸ். அதுவுமே கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்க வேண்டியது. பட் அன்னைக்கு ஐ வாஸ் கோயிங் த்ரூ மை எண்டோமெட்ரியோசிஸ் இஷ்யூ. ம். நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் ம். என்னால யோசிக்கவே முடியல அன்னைக்கு. ம். அதனால என்னால செகண்ட் ரன்னர் தான் வர முடியும். ம். சூப்பர். நீ பாட்காஸ்ட் கேட்பேன்னு சொன்ன. Do you have like suggestion for podcast or top 3 podcasters or podcast? மோஸ்ட்லி நான் டாபிக் வைஸ் போவேன், ஸ்பெசிஃபிக் பர்சன் வைஸ் போவேன். பர்சனல் ஃபினான்ஸ் பாட்காஸ்ட் பிடிக்கும் எனக்கு. ம். ஸோ அது மாதிரி கேட்பேன் நான். ஃபினான்ஸ் உச்சாரன் ம். இதெல்லாம் ம். கேட்பேன். மற்றபடி மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ செத் கார்ட்லன் சீக்கிரமா சக்தி கண்டிப்பாக. இன்ஃபார்மல் சக்தின்னு ஒரு பாட்காஸ்ட் சேனல் கண்டிப்பாக. 2 வியூவர்ஸ் ஒன்று நான் ஒன்று நீ. ஆமா, அதுல கிருப்பான்னு ஒருத்தங்க ரொம்ப நல்லா ஆமா, பேசியிருக்காங்க. ஆமா. அதை கண்டிப்பா நான் போய் கேட்குறேன். Yes. ஸோ மார்க்கெட்டிங் பாட்காஸ்ட் பிடிக்கும். ஸோ மெயினாக எனக்கு அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ஓரியன்ட் பாட்காஸ்ட். எனக்கு நியூட்ரிஷன்னா ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அது ஓரியன்டாக வந்துட்டு என்ன புதுசாக பேசினாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அது நான். ஸோ ஜான் பெரால்டி இஸ் ப்ரெசிஷன் நியூட்ரிஷன் ஃபவுண்டர். ம். ஸோ அவரோடதெல்லாம் நல்லாயிருக்கும். ம். அதெல்லாம் கேட்பேன். டாப் 3 ஆப்ஸ் ஃபார் entrepreneurs. நீ என்ன பிஸ்னஸ்க்காக நீ யூஸ் பண்ற ஒரு 3 ஆப்? புக்கிங், அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு வந்து கேலண்ட்லி, டைடி கால், ம். அந்த மாதிரி ஆப்ஸ் ஆர் பிரிட்டி குட். மற்றபடி லேண்டிங் பேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கு இருக்கிற ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஃபனல்ஸ், நாரிஷ், WordPress, Shopify, those kinds of apps. மற்றபடி ஆண்டர்ப்ரனியல் பர்சனல் டெவலப்மெண்ட் ஆப்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ஆப்ஸ் அதெல்லாமும் வந்துட்டு you have to go for. ஒரு விமனோட ஃபோன்ல இந்த 3 ஆப் இருக்கணும்னா என்ன 3 ஆப் இருக்கலாம்? ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஆப் இருக்கலாம், ம். ஒரு மென்டல் ஹெல்த் ஆப் இருக்கலாம், பீரியட் ட்ராக்கிங் ஆப். இதுக்கெல்லாம் ஆப் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஆப்பிள்லே You இருக்கு. can name. ஆப்பிள்லே இருக்கு பீரியட் ட்ராக்கிங், நேச்சுரலாகவே நடக்கும் உங்களுக்கு. அது தவிர கியூன்னு ஒன்று இருக்கு. ம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. பீரியட் ட்ராக்கிங் நீங்கள் ஆப் ஸ்டோரில் இல்லைனா இதில் போட்டிங்கனாலே வந்துரும். நிறையா வந்து பீரியட் ட்ராக்கிங் ஆப் இருக்கும். இட்ஸ் நாட் அ வெரி அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. பட் இட் கிவ்ஸ் யூ அன் இண்டிகேஷன். அண்ட் நிறையா வந்துட்டு ஒரு சில அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, உங்களுக்கு வலி இருந்ததா, அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். நிறைய வாட்டி என்ன ஆகும்னா அப்சர்வ் பண்ணாமல் விட்டுருவோம். விமன்லாம் உடம்புல என்ன நடக்குது, எங்கே வலிக்குது, என்ன பண்ணுதுன்னே அப்சர்வ் பண்ணாமல் விட்டுருவோம். அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். அதனால ஐ ஃபீல் தட் நான் நிறைய ட்ராக் பண்ணுவேன். டேட்டா. டேட்டா நிறைய எடுப்பேன். பயோமெட்ரிக்ஸ் நான் கண்டிப்பாக எடுப்பேன். ம். மசில் மாஸ், ஃபேட் பெர்சன்டேஜ், போன் ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி எல்லாமும் ஆப்ஸ் இருக்கு. ஒரு சிம்பிள் வெயிங் ஸ்கேல் வச்சே நீங்கள் அந்த ஆப்பில் வச்சு பார்த்துடலாம். ஓ. யுவர் ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரட் கோட்? கோட்டா, டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட். இப்போ ஒருத்தங்க ஃபிட் ஆகணும்னு நினைச்சா எப்படி உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண முடியும்? KD vs KG ம். .co.in .co.in. KD vs KG.in ம். இது ரெண்டுத்து மூலமாகவும் போகலாம். ம். நிறைய ஃபனல்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ம். நான் எல்லாருமே என் ப்ரோக்ராம் வரும்போது நான் அதான் சொல்வேன். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன் தேவைப்படும். எந்த ஃபிட்னஸ் கோச்சாக இருந்தாலும் சரி. லாங் டேர்ம் அசோசியேஷன் முன்னாடி இவங்க சொல்கிறத நம்மளால பண்ண முடியுமா, லைஃப் லாங் ஹேபிட்டாக அதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ யாராவது ஒன்று குடிக்க சொல்கிறாங்க, இல்லை ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம தொடர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கணும். ம். ஸோ அதை யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் ப்ரோக்ராம்ஸ், இபுக் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. 3 days ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். ம். 499 தான். ஸோ அதை ட்ரை பண்ணனா அதுலேயே வந்துட்டு நான் வந்து சாம்பிள் டாஸ்க்லாம் கொடுப்பேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா மெயின் டாஸ்க் என்னோட ப்ரோக்ராம், அது மாதிரி சாம்பிள் டாஸ்க் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது நம்ம லைஃப் லாங் பண்ண முடியுமான்னு பாருங்க. கஷ்டமா இல்லையா, ஈஸியாக இருக்கா, நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் நம்மளால் அதை பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க. ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். ம். நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா. ஏன்னா நாங்கள் நிறைய எஃபர்ட் போடுவோம். ம். ஆஸ் அ டீம் என்னோட டீம் பயங்கரமாக எஃபர்ட் போடும். ம். அக்கௌண்டபிலிட்டிக்காக வேண்டியும் சரி, மானிட்டரிங்காக கூட சரி. ஸோ நீங்களும் அதுக்கு தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா தென் வில் பி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ இன் த லாங் ரன். ஹவு வி ஆர் அசோசியேட்டட்? ஸோ இப்போ நீ எனக்கு கால் பண்ணி இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இது நீ எப்படி பண்ணுறேன்னு நீ எனக்கு கேட்டிருக்க, நான் உனக்கு அடிச்சு இதை யூஸ் பண்ணுறேன், இது எப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்கேன். இந்த நம்மளோட நட்பு வட்டம் நான் இது ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். டெஃபினெட்லி பிகாஸ் ஐ வாஸ் நாட் வெல், டக்குன்னு வந்த இதெல்லாம் பண்ணி எல்லாம் மிரட்டினேன். இன்னொருத்த வந்தான், நித்யா வந்தா, சுரேஷ், எல்லாரும் உடனே ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் ஆன் மீ. இல்லை,
இது வந்து எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு, ரைட்? அது பிஸ்னஸ்லேயும் நடந்திருக்கு, பர்சனலும் நடந்திருக்கு. டெஃபினெட்லி. இந்த ட்ரைபை பற்றி பேசலாம். ஆர் ஒய் பீப்புள் ஷுட் ஹேவ் அ ட்ரைப், பீப்புள் ஷுட் ஹேவ் அ க்ளோஸ். See, first of all, you can grow together. நம்ம வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு ஹெல்தி காம்படிஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can all grow together. அதுக்குன்னு உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன மாதிரி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் அது மாதிரி சிமிலராக இருக்கிறவங்க கூட இருக்கிறது வந்து நல்லது. ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான், ஒருத்தவங்க முன்னாடி போவாங்க, இன்னொருத்தங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணி போவாங்க, மறுபடியும் இன்னொருத்தவங்க முன்னாடி போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கிறது. ஸோ வென் வி கீப் அசோசியேட்டிங் வித் ஈச் அதர் டு கீப் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர், நம்மளோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு தெரியாது, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 4 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோம்ல, ஒருத்தங்க செய்கிற வேலையை, ஆப்வியஸ்லி அதுக்கான எஃபிஷியன்சி 4 ஆண்டர்ப்ரனர்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் 4 எம்ப்ளாயிஸ், 4 ஆண்டர்ப்ரனர்ஸ் சேர்ந்து வேலை செய்யும்போது எந்த அளவுக்கு நம்மளோட க்ரோத் வந்துட்டு மல்டிப்ளைடாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரைப், ஐ திங்க் டு டில் டே Shakti, right? I am here today and I know that you will be there tomorrow for me and you're already been there for many times. So I think it's very very important. So என்ன நடந்தாலும் எனக்குன்னு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது எனக்கு உண்டு. பைசா செகண்டரி, பட் தட் பேக்கப் ஃபீலிங் இஸ் ஆல்வேஸ் தேர். நமக்கு எதாவது ஒன்று தெரியலனா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே எனக்கு ரெண்டாவது சம்டைம்ஸ் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன், நீ பைசா வேஸ்ட் பண்ணாத. மேடம் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா? அந்த மாதிரி we save each other a lot of times. And அந்த growth, ஓ இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, இப்போ நீங்களோ இல்லை சுரேஷா சொல்லும்போது ஐயோ அவங்க கூட பண்ணிட்டாங்க நம்ம பண்ணல அப்படின்னு எனக்கு தோணாது. ஓ அவங்க பண்ணிட்டாங்களா அப்போ நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிதான் எனக்கு தோணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி நான் ஒன்று ஃபர்ஸ்ட் புதுசாக கற்றுக்கிட்டேன்னா தெரியுமா நான் அந்த மாதிரி பண்ணுறேன், நீங்களும் வந்து பண்ணுங்க அப்படி சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஐயோ அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. And I really think that we have all grown because of this very single reason of trying to help out each other. அது நின்னுருச்சு எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் எல்லாரோட growthமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் ஆகல. we are very fortunate, like எல்லாம் நம்ம பேசிக்கிறோம், சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. Thank you for being here. It was a pleasure. செம்மையா போச்சு. I really loved. எனக்கான கேள்விகள் நிறைய கேட்டுட்டேன். இந்த பாட்காஸ்டோட பர்பஸ் நான் என்னவா பார்த்தேன்னா, ஆக்சுவலி நம்ம நிறைய பேசணும்ல, சும்மா பேசணும், கேமராக்கு முன்னாடி நார்மலா இப்படிதான் நடக்கும், இப்ப நீ கேமரா வச்சு பேசியிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். Thank you for being here. நீங்க ஏதாவது சொல்லணும்? Thank you so much for having me, Shakti. I think podcasts are fun. So with Shakti it's even more fun. ஏன்னா நீங்க நேச்சுரலா நீங்க வந்துட்டு நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரி பேசுறதுனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அண்ட் ஐ திங்க் நீங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம நினைப்போம் இதுதானே, இது கூட தெரியாதா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம். ஆனா அது நிறைய பேருக்கு புது விஷயமா இருக்கலாம். ஸோ நம்ம பார்த்த அந்த growth நம்ம ட்ரைப்ல இல்லாதவங்க இந்த பாட்காஸ்ட் மூலமா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். அவங்களும் வளரலாம். ஃபிட்னஸ் பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லி முடித்துக்கொள்ளலாம். ஃபிட்னஸ் இஸ் நாட் அ சாய்ஸ், ஃபிட்னஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அது வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கமிட்மெண்ட். மூச்சு விடுற மாதிரி தான். ப்ரஷ் பண்ணாமல் இருப்பீங்களா, தூங்காமல் இருப்பீங்களா, இல்லை அது மாதிரி ஃபிட்னஸ் வந்துட்டு வெபினார் ஸ்கிரிப்ட். ஆமாம், எத்தனை வருஷம் உண்மையாக தானே. நானே நிறைய வாட்டி நான் தான் நினைப்பேன், நீயே எத்தனை பேர்கிட்ட சொல்றப்பா, அப்போ ஒழுங்கா நீ முதல்ல ஃபாலோ பண்ணு, இன்னைக்கு பண்ணணுமா ஐயோ அப்படின்னு தோணும் போது ப்ரஷ் பண்ணோம்ல. ஸோ அது மாதிரி இதுவும் பண்ணணும். பண்ணலைன்னா என்ன என்னமோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் ஃபார் த சேக் ஆஃப் பீங் ஃபிட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபிட்டாக இருக்கணும்னா பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில். பெஸ்ட் பாடி பில்டர் எடுத்திங்கன்னா கூட பர்ஃபெக்ட் கிடையாது. ஃபெயில் ஆகும், ஸ்லிப் ஆகும். 10 நாள் நடப்போம் கரெக்டாக, அப்போ தான் வந்துட்டு ஏதாவது நடக்கும். சொந்தக்காரங்க வருவாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. 10 நாள் நடந்தது வீணாக போவோம். 4 நாள் டயட்டில் இருப்போம், வெக்கேஷன் போவோம், வீணாக போவோம், ரிசார்ட் போவோம். இதெல்லாம் நடக்கும். அதை நார்மலைஸ் பண்ணி திரும்ப 5ஆவது நாள்லேருந்து கண்டினியூ பண்ணுறது தான் உண்மையான ஃபிட்னஸ். ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு அவ்வளோதான் 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 விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோனா வொர்க். நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.